सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணாளிகள் விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானுடைய அவதார உற்சவத்தையும் போதனா மோட்சத்தையும் நம்ம பார்க்கலாம். சுகாச்சாரியார் பரிசுத்துக்கு கதை சொல்லிட்டு வர்றார். நந்தகோபருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, கிருஷ்ண பரமாத்மா. அதை என்ன பண்ணார், ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடியிருக்கார். கிருஷ்ணர் அவதார தினத்தன்று நன்றாக நீராடி விட்டு தூய்மை பெற்று நல்லா ஆடை அலங்காரம்லாம் செய்துண்டு வேதம்லாம் அறிஞ்ச பிராமணர்களை அழைத்து தன் புதல்வனுக்கு ஸ்வஸ்தி வாச்சனம், அதாவது நல்வாழ்த்து கூறி நல்வாழ்த்துக்கள் சொல்ல வைக்கிற அந்த சடங்குகளை செய்வித்தார். யார்? நந்தபாபா. அவர் பித்ருக்களுக்கு பூஜை பண்ணார், தேவர்களுக்கு பூஜை பண்ணார். எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தன் குழந்தை பிறந்திருக்குன்னா அது பித்ருக்கள்லாம் அவனுடைய ஆசீர்வாதத்தினால்தான், தேவர் ஆசீர்வாதத்தினால்தான் தனக்கு ஒரு புத்திரன் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுவும் வயசான காலத்தில் ரொம்ப நாள் பிறகு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுவும் அழகான குழந்தை பிறந்திருக்கு, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அதனால் பித்ருக்களை வழிபட்டார், தேவர்களை வழிபட்டார். அவருக்கு ஜாத கர்மத்தையும் முறைப்படி செய்வித்தார். நல்லா அலங்காரம் செய்யப்பட்ட 2,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கியிருக்கார். அது மட்டும் வழங்கலை, ரத்தினங்களை குவியலாக குவிச்சு தானம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, தங்கத்தை மலையாக குவிச்சு ஆடைகளால் மூடப்பட்ட மலை போன்ற 7 எள்ளு குவியல்களையும் பிராமணர்களுக்கு தானம் பண்ணார். யார்? நந்தபாபா. அப்படிலாம் தானம் பண்ணாதான், நிறைய தான தர்மங்கள் பண்ணாதான் நம்ம, ஏன்னா பாப திரவியோப ஜீவினா, இந்த கலியுகத்தில் நம்ம திரவியங்கள்லாம் கலங்கப்பட்டிருக்கதான். அந்த கலங்கம் போனோன்னா அந்த திரவிய சுத்தி ஏற்படணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். நல்லோர்களுக்கு, மகான்களுக்கு, பக்தர்களுக்கு தானம் பண்ணணும். இல்லை பகவானுக்கு சேவைக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தா நம்ம திரவியம் சுற்றி அடையும். அதாவது பயிரிட வேண்டிய உரிய காலத்தில் ஏறு உழுது கலப்பையினால் பூமியை சுத்தம் பண்ணுறான் ஒரு உழவன் ஆனவன் இல்லையா. அதே மாதிரி உடம்பை நல்ல உடம்பு நீராடல் மூலமாக ஸ்நானம் பண்ணுறதுனால உடல் சுத்தி அடையிறது இல்லையா. அதே மாதிரி சௌச்சத்தினால், தூய்மையால் எல்லா அழுக்குகளும் போய்விடுகிறது. அதே சமயத்தில் கர்ப்பாதான சம்ஸ்காரம் சொல்கிறோம் இல்லையா. கர்ப்பாதான சம்ஸ்காரம்னா ஒரு குழந்தை கருவிலிருந்து பிரசவிக்கும் போது அது இன்னும் அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவாங்க, அந்த தீட்டு கழிக்கிறது. அதாவது அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணுறதுனால அந்த குழந்தை கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பரிசுத்தம் அடைகிறது இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம புலன்கள் எப்படி பரிசுத்தம் அடையுதுன்னா, தபஸ் எவ்வளோ தபஸ் பண்ணுறோமோ, நிறைய நாமா சொன்னாவே தபஸ் தான். தபஸுனால் நம்ம இந்திரியங்கள் பரிசுத்தம் அடைகிறது. உண்மையிலே தபஸ் எவ்வளோ நாமா நிறைய சொல்கிறோமோ அவ்வளோ நம்ம இந்திரியங்களில் அசுத்தமானது போய்விடுகிறது. இப்போ கோபதாபம்லாம் கூட போயிடும் தபஸுனால்.
கலியுகத்தில் தபஸ் எதுனான்னு கேட்டால் நாம சங்கீர்த்தனம் தான். நாம நிறைய சொல்கிறது தான் தபஸ். அப்போ தவத்தினால் ஐம்பொறிகளும் பரிசுத்தம் அடைகிறது. பிராமணர்கள்லாம் அக்னிஹோத்திர சாலைன்னு வச்சுருப்பாங்க பிராமணர்கள் ஒவ்வொரு வீட்லேயும். அந்த அக்னிஹோத்திரம் யாகங்களை பண்ணுறதுனால்தான் பிராமணர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ செல்வத்தை தானம் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்குள்ளே இருக்கிற சொத்துலாம் செல்வங்கள்லாம் பரிசுத்தம் அடைகிறது தான். தானம் பண்ணணும். பெரிய பணக்காரனாக இருந்தால் போதாது. பிறருக்கு பகவத் சேவைக்காக தானங்கள் பண்ணுறாங்கன்னா அதனால் செல்வம் பரிசுத்தம் அடையுமா. மனசு நிறைஞ்சி யாருக்கு இருக்காங்களோ, கிடைச்சது போதும் திருப்தியாக இருக்காங்களோ, அதனால் மனசு பரிசுத்தம் அடையுது. அதே இந்த ஆத்மா எப்படி பரிசுத்தம் அடையும்? பொறிகள் எதனால் பரிசுத்தம் அடையுது? அதாவது இந்திரியங்கள் தவத்தினால. மனசு எதனால் பரிசுத்தம் அடையுது? கிடைச்சது போதுன்ற திருப்தியினால். இந்த ஆத்மா எதனால் பரிசுத்தம்னா ஆத்ம வித்தையினால். எப்படி? இந்த உடல் நான் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னா அந்த ஆத்ம விசாரம் பண்ணுறதுனால, ஆத்ம வித்தியினால் ஆத்மா பரிசுத்தம் அடையதான். செல்வம் எதனால் பரிசுத்தம் அடையுதுன்னா தானம் பண்ணுறதுனால செல்வம் பரிசுத்தம் அடையுது. பூமி எதனால் பரிசுத்தம் அடையுது? உழுது பயிரிடப்படுறதுனால அடிக்கடி அது உழுது பயிரிட பூமி பரிசுத்தம் அடையதான். உடலானது குளிக்கிறதுனால உடம்பு பரிசுத்தமாகுது. கர்ப்பத்தில் இருக்கிற சிசு வெளியே வந்த பிறகு அதனுடைய எது பரிசுத்தமாகுதுன்னா வேதம் சொல்லக்கூடிய சம்ஸ்காரங்கள் செய்யறதுனால அந்த கர்ப்பம் பரிசுத்தம் அடைகிறது. கர்ப்பாதாரத்தில் குழந்தையும் பரிசுத்தம் அடைகிறது. இப்படி சொல்லப்படுகிறது. பிராமணர்கள்லாம் எதனால் பரிசுத்தமாகறாங்கன்னா யாகங்கள் பண்ணுறதுனால பிராமணர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். அதுதான் அக்னிஹோத்திரி பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆயர்பாடி முழுவதுமே எங்கே பார்த்தாலும் என்னென்னா அழகழகாக கொடிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆலவட்டம், பூமாலை, தோரணம் முதலியவைகளால் அழகுபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. கிருஷ்ண அவதார மகோத்சவத்தை கொண்டாடுறதுக்காக. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வாசற்படி, அந்த முற்றம், நடுவீடு முதலிய இடங்கள்லாம் நல்லா பெருக்கி சுத்தமாக பெருக்கி எல்லாம் நீர் தெளித்து மெழுகியதால், அந்த சாணி போட்டு மெழுகுவாங்க இல்லையா, அதெல்லாம் மெழுகிறதுனால அதெல்லாம் கோலம் போட்டு அழகு பண்ணி அதனால் ரொம்ப அழகு பெற்று காணப்படுகிறதாம். ஒவ்வொரு வீட்லேயும் தங்கள் வீட்டுக்கு குழந்தை பிறந்த மாதிரி, தங்களுக்கு பிள்ளை பிறந்த மாதிரி கிருஷ்ண அவதார காலத்தில் நந்த பாபா தான் ராஜா. அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமே அவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக எல்லாம் கழுவி பெருக்கி சுத்தமாக தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீடு மெழுகி கோலம் போட்டு பார்க்கறதுக்கு அங்கங்கே பூக்களால் அலங்காரம் பண்ணி வீடு வாசல்லாம் பார்த்தா தோரணங்கள்லாம் மாவிலை தோரணங்கள்லாம் கட்டப்பட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஒரே உற்சவமாக கொண்டாடுறாங்க கிருஷ்ண அவதார உற்சவம் எங்கள் கோகுலத்தில். அப்போ பேரிகள் துந்திப்பிகள்லாம் முழங்கியது. அங்கே பேரி வாத்தியங்கள்லாம் முழங்கினார்கள். அங்கே பிராமணர்கள் புராண கதை சொல்லக்கூடியவர்கள், புராண கதை சொல்பவர்கள் தான் சூதர்கள் சொல்லக்கூடியவர்கள். பிராமணர்கள் புராண கதை சொல்பவர்கள், அதே சமயத்தில் வம்சத்தினுடைய பெருமையை சொல்லப்பவர்கள் சூத, மாகத, வந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவர். அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நல்வாழ்த்து கூறுபவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த மங்களகரமான வார்த்தைகளால், அந்த மங்களகரமான சொற்களால், மந்திரங்களால் அருமையாக மங்களகரமான வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தினார்களாம் கிருஷ்ணரை. அப்படி இருந்தது. அப்படியே எங்கே பார்த்தாலும் மலர்கள்லாம் துவப்பட்டு இருந்தது. வாசனை பொடிகள் எங்கே பார்த்தாலும் அழகு பெற்று காணப்பட்டது அந்த கோகுலமே. அந்த பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, பசுக்கள், காளைகள், கன்றுகள், அதெல்லாம் எப்படின்னா நல்ல மஞ்சளை தேய்ச்சி எண்ணெய் பூசப்பட்டு, அதான் சுகந்தமான தைலம் பூசப்பட்டு, பலவிதமான கலர் பொடிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கலர் பொடிகள்லாம் பூசியிருக்காங்களாம் அந்த பசுக்கள், காளைகள், கன்றுகள்லாம். அது தலையில் மயில் தோகையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கழுத்தில் மாலைகள்லாம், ஆடைகள், நல்ல விலை உயர்ந்த ஆடைகள்லாம் அந்த பசுக்களுக்கு ஆடையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அது தங்க நகைகள்லாம் கூட போட்டு அலங்கரிச்சிருக்காங்களாம் அந்த பசுக்களுக்கு, காளைகளுக்கு, கன்றுகளெல்லாம் கூட. விலை உயர்ந்த ஆடை ஆபரணம்
அதே மாதிரி மக்களும் கோபர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா நல்லா விலையுயர்ந்த ஆடை ஆபரணம் நல்ல சட்டை தலைப்பாக அணிந்து கோபரெல்லாம் நிறைய பல வகையான பரிசு பொருட்களோட கிருஷ்ணரை பார்க்க வந்தாங்களாம் எல்லாமே. யசோதைக்கு பிள்ளை பிறந்தது கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கோபர்கள் மட்டும் இப்படி நல்ல தலைப்பாக நல்ல ஆடை அணிலாம் அணிந்து நல்ல பரிசு பொருட்கள் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு வந்தார்கள் மட்டும் கிடையாது, கோபிகளும் வந்தாங்களாம். கோபிகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட நல்ல அவர்களும் நல்ல புத்தாடைகள் அணிந்து நல்லா அழகுபடுத்தி கொண்டு அழகழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டு கோபிகள் அப்படின்னா புதிதான குங்குமப்பூ கோதுகளால் தாமரை போன்ற தங்கள் முகத்தை ஒளிரச் செய்து அப்படி அந்த காணிக்கைகளை ஏந்தி வந்தாரலாம் கோபிகள்லாம். அந்த எப்படி இருந்த அவர்களில் அப்படி ஓடியாரும்போது ஓடுவார் விழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறார் இல்லையா. அது மாதிரி அந்த கோபிகள்லாம் ஓடி ஓடி ஓடிறாங்களாம். எங்கே 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 கிருஷ்ணன் எங்கன்னு அப்படி தேடி ஓடிறாங்களாம். பரிசு பொருட்களை கொண்டு வராங்களாம். அந்த அப்படி ஓடி வரும்போது அந்த காதில் குண்டலங்கள் ரத்தனம் டால் அடிக்குதான், ரத்தன குண்டலங்கள் டால் அடிக்குதான், அப்படியே பளிச்சு அப்படியே கழுத்தில் தங்க பதக்கங்களை அணிந்து கொண்டு வந்தார்கள் கோபிகள்லாம். விதவிதமான ஆடைகள் அணிந்து கொண்டு இருந்தாங்க, கலர் கலராக. கைகள் வளையல்கள்லாம் குலுங்க கோபிகள்லாம் அந்த நந்தபகவானுடைய மாளிகையை நோக்கி ஓடி வந்தார்கள். வழியில் கூந்தலை விழுந்தது கூட தெரில, பூக்கள்லாம் உதிர குண்டலங்கள்லாம் குலுங்க அப்படி ஓடி வந்தாங்களாம் கோபிகள்லாம். அந்த கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஆவல் அப்படி ஓடி வந்தாங்க. அப்போ கிருஷ்ணனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கோபிகள்லாம். அப்பா கிருஷ்ணா, நீடோழி நீ வாழ்ந்து அதுக்குரிய பெரிய நானவர் எங்களையும் காப்பாற்றுப்பா. பெரிய இல்லை, நீடோழி நீ வாழணும், நீ வாழ்ந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க, அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த மக்கள்லாம். அப்போது இந்த உற்சவத்தை கொண்டாடும் போது என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் மஞ்சள் பொடியை தூவிக்கிறாங்க. அப்போ நல்லா மனம் கமழக்கூடிய தைலம், அந்த தைலத்தை ஒருத்தர் வாரி இறைச்சிக்கிறாங்களாம். அவங்க மேலே இவங்க மேலே தண்ணி வாரி இறைக்கிறாங்க. இந்த வாசனை கலந்த எண்ணெயெல்லாம் வாரி இறைச்சிக்கிறாங்க. உறக்க பாடுறாங்களாம், கிருஷ்ணனுடைய புகழை பாடுகிறாங்களாம். அப்படி அழிவற்றவனாச்சே பகவான், உலகத்துக்கே ஈஸ்வரனாச்சே ஸ்ரீகிருஷ்ணன். அந்த நந்தகோகுலத்தில் பகவான் அவதாரம் பண்ண அந்த கொண்டாட்டத்தில் பல வகையான வாத்தியங்கள்லாம் முழங்கினாரலாம். அந்த இடத்துல கோபர்லாம் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியால் என்ன பண்ணாங்க, தயிரெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசிக்கிறாங்க. தயிர் பால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊற்றிக்கிறாங்க. நெய் நீர் தெளித்து வெண்ணெய்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசிக்கிறாங்களாம். பூசிட்டு மோதி அப்படி விளையாடினாங்களாம். குதிச்சின்னு ஆடின்னு பாடின்னு சந்தோஷமாக மகிழ்ச்சியில் அப்படி தெளித்தாங்களாம் கோபர்கள்லாம். அப்படி இருந்தாங்களாம். இப்படி தாராளமானம் படைத்த நந்தபாபாவுக்கு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே மகனாக அவதரித்திருக்கிறார். அப்போது ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுறதுக்காக தன் மைந்தனுடைய நல்ல வாழ்விற்காக புராணம் கூறுபவர்களாகிய சூதர்கள், வம்சத்தின் பெருமையை பாடுபவர்களாகிய மாகதர்கள், நல்வாழ்த்து கூறுபவர்களாகிய வந்திகள், அதேபோல் நாட்டியத்தினால் பிழைப்பவர்களாகிய அந்த நாட்டியக்காரர்கள், இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணார், ஆடைகள் அணிகலன்கள் பசுக்கள் மற்றும் பணத்தையும் அவரவர்கள் விருப்பப்படி மனம் கோணாமல் உரிய முறையில் தாராளமாக வழங்கினாராம். யார், நந்தபாபா. அப்படி தாராளமாக அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி எவ்வளோ வேணுமோ வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு தாராளமாக கொடுத்தாராம் நந்தபாபா. அவ்வளோ செல்வம். எப்படி இவ்வளோ செல்வம்னா, பகவான் இருக்கிற இடத்துல சாநித்தியம் இருக்கிறதுல மகாலட்சுமி விளையாடுறாளாம் அங்கே. ஆமாம், அந்த சமயத்தில் கணவனை பிரிஞ்சிருக்கா இல்லையா வசுதேவருடைய மனைவி ரோஹிணி, அவள் கூட என்னென்னா அவள் தேபேன்னு இருக்கிறது பார்த்தா பிடிக்கல நந்தபாபாவுக்கு. கிருஷ்ண அவதாரம் வந்திருக்க, பலராமனும் அவதாரம் பண்ணியிருக்கான், கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருக்கா, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி நல்ல ஆடைகளை உடுத்தினோம் அப்போ அப்படின்னு சொல்லி நந்தபாபா சொல்லியிருக்காரு. அதனால் நல்ல ஆடைகள்லாம் உடுத்திட்டு சந்தோஷமாக அன்றைக்கி அவளும் சந்தோஷமாக இருக்கிறாள் ரோஹிணியும். ஆமாம், அவள் வந்து தெய்வ மனம் கமழும் ஆடையும் பூமாலையும் அட்டிகையும் பூண்டு சுற்றி சுற்றி வந்தாள். அவள் ஸ்ரீ ஹரி பகவானே அங்கே வாசம் செய்கிறதுனால
ஏற்கனவே பகவான் அவதார காலத்து மேலே அவதாரத்துக்கு முன்னாடியே ஹரியினுடைய சாநித்தியம் நிறைஞ்ச இடம் கோகுலம். அந்த நந்த கோகுலம் பகவான் வந்துட்டான், அது வேறு பகவானே வேறு வந்துட்டான் இல்லையா. இப்போ என்னன்னா செல்வங்களுக்கு அனைத்துக்கும் மகாலட்சுமிக்கினுடைய இருப்பிடமாக ஆயிடுச்சான். அது பகவான் வந்துட்டான்னா இனிமேல் மகாலட்சுமி அந்த இடத்த விட்டு நீங்க மாட்டான். ஏற்கனவே மகாலட்சுமி சாநித்தியம் பகவத் சாநித்தியம் இருந்தால் இந்த மகாலட்சுமி விளையாடினா இருந்தாலும் இன்னும் பகவானே பிரத்யட்சமாக வந்துட்ட பிறகு நிரந்தரமாக தங்கிட்டாலாம் மகாலட்சுமி. அப்படி ஆயிட்டா. அது மகாலட்சுமியினுடைய ரமா கிரீடா. மகாலட்சுமி விளையாடலாம், லக்ஷ்மி விளையாடுதான், பணம் விளையாடுதான், அந்த இடத்துல செல்வ செழிப்புகள் விளையாடுது. அவ்வளோ செழிப்பாக இருக்குதான் கோகுலமானது, அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ நந்தகோபுரனும் கோபுரெல்லாம் பார்த்து இந்த கோகுலத்தை நீங்கள் காப்பாற்றுங்க, நான் கம்சனுக்கு கப்பம் காட்டுறதுக்கு நான் மதுரா நகரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். யார்? நந்தபாபா. அப்போது தன் உடன்பிறவா சகோதரன் நந்தபாபா யாருக்கு? வசுதேவர். அங்கே மதுரா நகரத்தில் போனோடனே வசுதேவர் போய் பார்க்குறாரு. வசுதேவர் பார்த்து சந்தோஷப்படுறார். வசுதேவர் நந்தபாபாவும் வசுதேவரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறவங்க, ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப நாளாக டியர் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேரும். அப்போது உடன்பிறவா சகோதரன் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அரசருக்கு யார்? கம்சனுக்கு கப்பம் கட்டி முடித்த உடனே அவர் போய் பார்க்குறாரு, வசுதேவர் பார்க்குறாரு. அது தெரிஞ்ச வசுதேவர் நந்தபாபா இருக்கிற இடத்துல போய் விசாரிக்கிறார். அவரை பார்த்த உடனே அப்படியே வெளத்து போயிட்டார். நந்தபாபாவை பார்த்து என்னவோ உடலில் உயிர் வரவேற்பது போல் இந்த உடம்பு ஒருத்தன் இப்போ பிண மாதிரி கிடக்குறான், திடீர்னு அவனுக்கு உடம்புல உயிர் வந்துடுச்சுன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவான். அப்பா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அது மாதிரி நந்தபாபாவை பார்த்து வசுதேவர் தன் உயிரே தனக்குள்ளே வந்த மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ வசுதேவர் சுகமாக அமர்ந்து நலம் விசாரித்தார். தன்னுடைய புதல்வர்களை பற்றி விசாரிக்கிறார். கிருஷ்ணனும் தன்னுடைய புதல்வன் தான். ஆனால் நந்தபாபானுடைய நந்தபாபா நினச்சிருக்கார், தன்னுடைய புதல்வனாக நினச்சிருக்கார். ஆனால் பலராமர் வசுதேவர் புள்ளன்னு தெரியும் நந்தபாபாவுக்கு. ஆனால் கிருஷ்ணர் தன் புள்ளையாக நினச்சிருக்கார். 2 பேருமே வசுதேவருடைய பிள்ளைகள் தான். சரி, ஆனாலும் அப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும்ன்றதுக்காகவே என்ன பண்ணுறார் வசுதேவர் நந்தபாபாவை பார்த்து, உன்னுக்கு பிள்ளை ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாத உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு நந்தபாபாவை பார்த்து சொல்கிறார். வசுதேவரை பார்த்து நந்தபாபா இறக்கப்படுறார். என்னென்னா, உனக்கு 6 குழந்தைகள் பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டார்கள், கடைசியில் ஒரு பெண்ணு பிறந்தது, அது கூட ஆகாசத்தில் போய் விட்டதே அப்படின்னு நந்தபாபா வருத்தப்படுறார். அதான் விதிப்பா, என்ன பண்ணுறது, நான் உன்னை பார்க்குறதே பெரிய விஷயம், எப்படியோ கப்பம் கட்டுறதுக்காக நீ இப்போ உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சேப்பா, நான் எத்தனையோ நாள் சிறையில் இருந்தேன், அதனால் உன்னை பார்க்க முடியல. இவர் வருஷம் கப்பம் கட்ட வருவார், ஆனால் பார்க்க முடியாது. ஏன்னா இவர் சிறையில் இருந்தார் இல்லையா, 6 வருஷம் 6 குழந்தைங்களை பலி கொடுக்கும்போது அப்போ சிறையில் இருந்தார் இல்லையா யார்? வசுதேவர். அதனால் பார்க்க முடியல. அதான் சொல்கிறாரு, ஒரு நதி பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்ற மரம் செடி கொடிகள்லாம் ஒரு இடத்துல நிலையில்லாதது, ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதில்லப்பா. 2 கட்டை ஒன்றா சேர்ந்தே வரும் பார்த்தா நதியில் அடிச்சுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் அடிச்சுன்னா இந்த பக்கம் ஒரு கட்டை பிரிஞ்சு போய்டும், இந்த பக்கம் ஒரு கட்டை பிரிஞ்சு போயிடும். மறுபடியும் சேரதுன்றது தெய்வ செயலாக சேர்ந்தால் தான் உண்டு அந்த 2 கட்டைகளும், இல்லைன்னா முடியாது. அது செடிகளோ கொடிகளோ எது வந்தாலும் சரி, பிரிஞ்சதுன்னா பிரிஞ்சது, மறுபடியும் சேரதுன்றது தெய்வ செயலாக சேரணும். அதனால் தெய்வ செயலாக உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உற்றார் உறவினர்களும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரியமானவராக இருந்தால் கூட சரி, ஒரே இடத்துல நிலையாக நீ என்ன தான் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டுங்க, அப்பா பொண்ணு, கணவன் மனைவியாக கூட இருக்கட்டும், அம்மா பிள்ளையாக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும்னு நினச்சாலும் என்ன தான் பிரியமொழியவர்களாக இருந்தாலும் சேர்ந்துருக்கிறது முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரிஞ்சு ஆகணும். அப்படி சேர்ந்துருக்கிறது தெய்வ செயல், பிரிஞ்சு போகிறதும் தெய்வ செயல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல யார் சொல்கிறாரு? வசுதேவர் சொல்கிறார். நீ அப்போ சொல்கிறாரு,
வசுதேவர் வந்து நந்தபாபா பார்த்து சொல்கிறாரு, நீ உன்னுடைய சொந்த பந்தங்களோட உறவினர்களோட வசிக்க அந்த பெருத்த பிருந்தாவனமானது இப்போது நல்ல நீர், அந்த யமுனை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறதா, நல்ல புல் புண்டுகள்லாம் நிறைஞ்சி ஏன்னா புல் புண்டு நல்லா இருந்தால் தான் மாடுகளுக்கு நல்ல உணவு, அதெல்லாம் செழிப்பாக, வயல்வெளிகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கா, பசுக்களுக்கெல்லாம் இதமான நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கா அப்படின்ட்டு பசுக்கள்லாம் விசாரிக்கிறார். ஏன்னா பசுக்கள் தான் அவங்களுக்கு விருத்தி தொழில் நடக்குது. அது பால் கறந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பசு தயிர், பால், வெண்ணெய், நெய், அதெல்லாம் பஞ்சகவியங்கள். பசுக்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு பழப்பு. அதனால் அந்த பசுக்கள்லாம் க்ஷேமமாக இருக்கான்னு கேட்குறாரு, விசாரிக்கிறார் வசுதேவர். எல்லாம் க்ஷேமம் சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ சொல்கிறார், தன்னுடைய பிள்ளையை பற்றி விசாரிக்கிறார். இப்போது என் மகன் பலராம், அதான் பலராமன் இன்னும் பேர் வைக்கல, என்னுடைய பிள்ளையானவள் தன் தாயோடும் கோகுலத்தில் உன்னையே தந்தையாக நினைத்து அப்பா அப்பான்னு உன்னை கூப்பிட்றானா. ரோஹிணி வந்து தாய், ஆனால் தந்தை இப்போ இல்லைன்னு அவனுக்கு அந்த குறை தெரியாமல் நீங்கள் தந்தையாக இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறீங்களா பலராமனை அப்படின்னு கேட்குறாரு வசுதேவர். அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக போயின்னுக்குது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு நந்தபாபா சொல்கிறார். அதே சமயத்தில் யசோதையாலையும் சீராட்டு பெற்று யசோதையும் தன்னுடைய தாயாக நினச்சி சீராட்டை பெற்று வளர்க்கப்படுகின்றானா, என் குழந்தையை நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு வசுதேவர். நந்தபாபாவும் யசோதையும் தாய் தந்தையாக இருந்து அந்த ரோஹிணி புத்திரனாகிய பலராமனை பார்த்து கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். அதே சமயத்தில் எனக்கு தான் பாக்கியம் இல்லை, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இல்லை, இந்த கம்சனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். சேர்ந்து எதுக்கு ஒரு மனுஷன் தர்மம், அர்த்தம், காமம்லாம் எதுக்காக? சொந்த பந்தங்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக தானே. அது இல்லைன்னு சொன்னால் அப்புறமா என்னத்துக்கு? அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல சொத்து சுகம் இருக்குப்பா, சொந்த பந்தங்கள் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்தால். இப்போ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, இங்கே வந்து என்னென்னா மனைவி தனியாக இருக்கிறான், குழந்தைகள்லாம் அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்படுது. ஆனால் என்ன தான் இங்கே சொத்து சுகம்லாம் இருக்குது, நல்லா வசதிகள் இருக்குது, ஆனால் அப்பா எங்கேயோ இருக்கிறார் வெளிநாட்டில். என்ன தான் அவர் கடமையை செய்கிறதா விட தர்மம் தான் அது. சரி, ஓகே, பொருள் இருக்குது, நல்ல செல்வம் செழிப்பெல்லாம் இருக்குது, மனைவிக்கு தேவையான பணம் வசதி எல்லாம் வெளிநாட்டில் சம்பாதிச்சு கொடுக்குறாரு. பிள்ளைகள்லாம் நல்ல 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 கான்வெண்ட்டில், நல்ல பெரிய பள்ளிக்கூடத்தில், பெரிய ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நினச்சா அப்பாவை பார்க்க முடியுமா? அப்பாக்களை கொஞ்சம் முடியுமா? இல்லை அவன் தான் நினச்சா மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியுமா? பிள்ளைகளை கொஞ்சம் முடியுமா? என்ன வாழ்க்கை இது? எல்லாம் ஒன்றா கூடி இருக்கும்போது தானே அந்த சந்தோஷமே கிடைக்கும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே தர்மம், அர்த்தம், காமம் எல்லாமே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தானே. அது இல்லைன்னு சொன்னால் அப்புறமா என்ன, பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உற்றா உறவினர்கள் அல்லல் படும்போது சொத்து சுகம்லாம் நன்மை பயக்காது, அதெல்லாம் பயனற்றது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வசுதேவர் நந்தபாபாவுக்கு சொல்லிட்டு நந்தபாபா சொல்கிறார், அந்தோ பரிதாபம் என்னென்னா, உன் மனைவியான தேவகியினுடைய மைந்தர்கள் பலர் கம்சனால் கொல்லப்பட்டார்கள். கடைசியில் ஒரு பெண் மட்டும்தான் பிறந்தா, மீதமாக இருந்தா. ஆனால் அவளும் வானுலகம் சென்று விட்டாள். இந்த இன்ப துன்பங்கள்லாம் இருக்குது பத்தியா, நந்தபாபா சொல்கிறார், இந்த இன்ப துன்பங்கள்லாம் அவர்களுடைய விதிக்கு வசப்பட்டது. அவன் தலையில் என்ன எழுதி வச்சுக்கிதோ அதன்படி தான் ஒரு மனுஷனுக்கு இன்பம் வர்றதோ துன்பம் வர்றதோ. இது தெரிஞ்சுக்கினான்னா அனாவசியமாக ஒருத்த மேலே கோவப்பட மாட்டான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விதி இருக்குது பத்தியா, தலைவிதி, அதுதான் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த கண்களுக்கு புலப்படாத விதியே காரணம் என்பதை அறிந்தவன் எதுக்குமே கலங்க மாட்டான். எல்லாம் நம்ம செயல் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர, ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதனால் நடத்தப்படுகிறதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கினான்னா நம்ம இஷ்டம் எதுவும் இல்லை அப்படின்னு கலங்க மாட்டானா. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அதை எல்லாம் நம்ம இஷ்டமே கிடையாது, அப்புறமா நம்ம ஏன் கலங்கணும் அப்படின்னு கலங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நந்தபாபா. உடனே வசுதேவர் பார்த்தார், போதும் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், சரி ஓகே, எனக்கு ஒரு கெட்ட சகுனம் தெரியுது. என்ன வசுதேவரே அப்படின்னு கேட்குறாரு நந்தபாபா. இல்லை, ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய ஆண்டுக்கான கப்பலாம் கட்டியாச்சு, இல்லை கட்டியாச்சு, கட்டி முடிச்சாச்சு, இனிமேட்டு வேறு எதுவும் வேலை இல்லையே? இல்லை, உடனே கோகுலத்துக்கு கிளம்பு, நீ
எங்களையும் பார்த்துட்டேன். ஓகே, என்னையும் நீ பார்த்துட்டேன். நான் உங்களை பார்த்து பேசியாச்சு. எங்களை பார்க்கணும்னு நினச்சேன், அதையும் முடிஞ்சிச்சு இல்லையா? இனிமேல்ட்டு இங்கன்னா எதுக்கு தங்குற? இனிமேல்ட்டு இங்கே ரொம்ப நேரம் தங்காத, உடனே கோகுலத்துக்கு போ. ஆமாம், ஏன்னா கோகுலத்தில் பார்த்தா ஒரு அபசகுணங்கள்லாம் தென்படுது எனக்கு. ஏதோ ஒரு ஆபத்து நேரிட போகுதுன்னு தோணுது. உடனே நீ கோகுலத்துக்கு போ, முதல்ல மூட்டை கட்டின்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துகிறார் வசுதேவர். உடனே நந்தபாபா சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நந்தபாபா தன் கூட வந்த கோபர்களோடு சேர்ந்து விடைபெற்று கொண்டு அந்த எருது வண்டி தான் அப்போலாம், அந்த எருது பூட்டிய வண்டியில் ஏறி கோகுலத்துக்கு போனால் அதே மாதிரி அங்கே ஆபத்து காத்துன்னு இருக்கு. யார்? கம்சனால் அனுப்பப்பட்ட பூதனை வரா அந்த இடத்துல கோகுலத்தில். அப்போ வழியார் ஒரு என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியில் வரும்போது யோசிச்சுனே வராரு. யார்? நந்தபாபா. வசுதேவருடைய வாக்கு, வசுதேவர் சாதாரணமானவர் கிடையாது. அவரை மகாத்மான்னு மதிக்கிறவங்க. அவர் வார்த்தை ஒருபோதும் பொய் போகாதே. அவர் மகா ஞானியாச்சு, யோகியாச்சு. அவர் எதுக்காக அப்படி சொன்னார்? அபசகுணம். ஐயோ, நம்ம குழந்தைக்கு, நம்ம இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, கிருஷ்ணன் பிறந்திருக்கான், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து நடுங்கி பகவானை சரணம் அடைகிறார். யார்? நந்தபாபா. வழியேறும் என்ன தீங்கு நேருமோ அப்படின்னு ஐயங்கொண்டு நந்தர் செல்லும் வழியில் ஸ்ரீ ஹரியை சரணம் அடைந்தாராம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி கம்சனால் அனுப்பப்பட்ட பூதனை ஒரு பயங்கரமான ராட்சசி, அவ கொடுமையான அரக்கி. ஆனால் அவனுடைய நோக்கமே என்னென்னா குழந்தைகளை கொல்றது தான் அவருடைய நோக்கமேவான். பாலகாதினி, அப்படிப்பட்ட குழந்தைகளை கொல்றதையும் நோக்கமாக கொண்டு வரலாம். அப்போ கம்சனுடைய கட்டளுக்கு இணங்க எங்கெல்லாம் 10 நாளைக்குள்ளே பிறந்த குழந்தைகளெல்லாம் கொண்டுட்டு வராலும். 10 நாளைக்குள்ளே தான் கிருஷ்ணன் பிறந்திருக்கான், அதனால் எல்லா குழந்தைகளும் கொண்டுட்டா கிருஷ்ணனையும் கொல்லப்படுவான் அப்படின்னு நினச்சின்னு அப்படி துர்மந்திரிகளால் கொடுத்த உபதேசத்தினால கம்சன் ஆணையிட்டுட்டான் போதனை இடத்துல. போதனை என்ன பண்ணால் நகரம், கிராமம், இடைச்சேரி அதுபோல் ஒவ்வொரு இடத்துல விடாமல் எங்கெங்கே புதுசாக குழந்தை பிறந்துக்குதோ அதுக்கெல்லாம் பால் கொடுத்து கொண்டுட்டே வரா. யார்? போதனையானவள். இப்படி சுற்றி திரிந்து வரும்போது இப்படிப்பட்டவள் பார்த்தவொடனே பகவானுக்கு ரொம்ப கோபம். இதெல்லாம் பகவானுக்கு தெரியும். யசோத மடியில் இருக்கிறான் பகவான் நந்தகோபுர வீட்டில். நினச்சி பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இப்படியாப்பட்ட துஷ்டரில் அழிக்கிறதுக்குன்னே அவதாரம் பண்ணுறவன் ஒருத்தன் தானே, நாராயணன் ஒருத்தன் தானே. இப்படியாப்பட்ட அரக்கர்களை அழித்து அடியார்களை காக்கின்ற பகவான் அதுக்கு தான் காத்துனுக்கான். வரட்டும் முதல்ல அவளை வதம் பண்ணுறான் பார் அப்படின்னு பகவான் எதிர்பார்த்துனுக்கான். அப்போது துஷ்டர்களை அழித்து அடியார்களை காப்பாற்றுகின்ற அவனுடைய நாமங்களை சொன்னாவே இது மாதிரி இந்த ராட்சச உபாதை, அசுர இதெல்லாம் வராது. எங்கே பகவானுடைய நாமங்கள் நம்ம பணிகளுக்கு இடையில் நம்மளுடைய வேலைகள்லாம் நம்ம எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், அந்த வேலைகளுக்கு நடுவில் பகவான் கிருஷ்ணாராமா கோவிந்தான் பகவான் நாமங்களை சொல்லிட்டா அந்த இடத்துல இந்த ராட்சசர்களுடைய ஆட்டெல்லாம் பழிக்காது. பிரம்ம ராட்சசெலாம் வரான்னு சொல்கிறேன் இல்லையா, சூட்சமாக அந்த அசுர சக்திகள்லாம் ஆட்டி படைக்கிறது இல்லையா, மனுஷனுக்கு கோபத்தை உண்டாகுது, அது அசுர சக்தி தான். அது நோய்களை உண்டாக்குது, அசுர சக்தி தான். இதெல்லாம் அதனுடைய ஆட்டம்லாம் இங்கே பழிக்காது. நாம சொல்கிற இடத்துல அப்படி சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல பகவானுடைய திருநாமங்களை தத்தமது பணிகளுக்கு இடையிலும் இங்கே மக்கள் கூற கேட்பதில்லையோ, மக்களும் சொல்லலை, காதலை கேட்கல. ஒன்று நாம சங்கீர்த்தனத்தை காதலை கேட்கணும், நாம சங்கீர்த்தனம் பாடணும். ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் அந்த ராட்சச சுபாவம்லாம் தலைவிரிச்சு ஆடும். ஆமாம், ராட்சசர்களுக்கெல்லாம் சுதந்திரமாக இருக்கும். அவர்கள் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ராட்சசி நேரில் வந்தால், இப்போலாம் ராட்சசர்கள் என்னென்னா சூட்சமாக வராங்க, அந்த ராட்சச சுபாவமாக வராங்க, நோய்களை உண்டாக்குறாங்க, கஷ்டங்களை கொடுக்குறாங்க, உயிரை பறிக்கிறார்கள், பலவிதமாக வராங்க. இந்த ராட்சச அசுர சக்திகளானது சூட்சமாக எங்கே தாக்கணும்னா நாம சொல்லாத இடத்துல தான் தாக்குவாங்களாம் அவங்களாம், அப்படி சொல்லப்படுகிறது. அப்போது ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவள் அவள் போதனை. அப்படி சுற்றி தெரிந்த போது ஒரு நாள் மாயையால் ஒரு அழகான பெண் வடிவம் எடுத்துன்னு வந்தாள். ராட்சசியாக வந்தால் உடனே எல்லாம் உஷாராயிடுவாங்க இல்லையா கோபர்கள்லாம், அதனால் டக்குன்னு ஒரு அழகான பெண் வடிவமாக மாறிட்டாகும். ராட்சசி நினைச்ச ரூபம் எடுக்க முடியும் அவங்களால்.
அப்போது தலையில் பார்த்தா நல்லா மல்லிப்பூ, அழகான மல்லி மணக்குது. அப்படியே அழகான பெண்கள் எப்படி எப்படி இருப்பாங்க, நல்லா மல்லிப்பூலாம் வச்சுன்னு அழகாக கூந்தெல்லாம் நல்லா தலை வரையின்னு அழகாக பார்க்கறதுக்கு முன்னாடி நெத்தி முடி அப்படி நெத்தியில் தொங்க விட்டுக்கின்னு அழகாக கண்ணில் மையெல்லாம் தேட்டிக்கிட்டு வாயில் லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கின்னு அப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தன்னை அலங்கரித்து கொண்டு வரவில்லை. நினச்சா இவன் மாயால் நினச்ச மாத்திரத்துலேயே அழகாக மாற முடியும் அவள். ஆனால் அவள் எப்படியாப்பட்டவ, மகாராட்சசி, பயங்கரமான கொடூரமான ராட்சசி, பச்சை ரத்தம் குடிக்கக்கூடியவள், குழந்தைகளை கொல்லக்கூடியவள், அப்படியேப்பட்ட ராட்சசி. ஆனால் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணாக மாறிட்டாலாம். இனிமேல் அழகான பெண்களும் இதெல்லாம் படித்தான்னா ஒரு பையன் ஒரு இளைஞனானவன் அழகான பெண்ணை பார்த்து மயங்க மாட்டான். நான் அது தப்பாக சொல்ல வரல. அதாவது என்னென்னா, ஒரு நல்லா மல்லிப்பெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வரா யாரோ போதனை. ஆனால் அவளை பார்த்தா ராட்சசின்னு தோணுமா? அவளிடத்துல எல்லோரும் மயங்குறாங்களாம், அப்படியே சொக்கி போயிடுறாங்களாம் எல்லாமே. ஆண்கள் இருக்கட்டும், ஆண்கள் சொக்கி பார்த்து பெண்களாகிய யசோதை ரோஹிணியே சொக்கி போயிட்டாங்களாம். அப்படியே என்ன இவ்வளவு அழகாக இருக்காளேவோ அப்படின்னு மகாலட்சுமியே வந்தது மாதிரி இருந்து தான் பார்க்குறது. போதுமா? இதை விட வரணும். மகாலட்சுமி, ஓ நம்ம பிள்ளை மகாவிஷ்ணு போலவான், கண்ணங்கரையில் இருக்கான் இல்லையா, மகாவிஷ்ணு மாதிரி பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது லக்ஷணங்கள்லாம். அந்த விஷ்ணு லக்ஷணங்கள்லாம் இருக்குது இல்லையா, சங்கரேகை சக்கரரேகை. அதனால் மகாவிஷ்ணுடைய அம்சம் இருக்குது இல்லையா, அதனால் மகாலட்சுமி தான் மகாவிஷ்ணுவை பார்க்க வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சாங்களாம் யசோதை ரோஹிணிலாம். பெண்களே பார்த்து மயங்குற அளவுக்கு அவ்வளோ அழகுடையவள்னா அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள், எவ்வளோ அழகுடையவளாக இருப்பான்னு யோசித்து பார்த்துக்கணும். பாகவதம் சொல்கிறது நான் சொல்லலை. ஆனால் எத்தனையோ பேர் அழகுக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் அது மாதிரி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல. அதில் சில பேர் அழகுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி பின்னாடி அவள் ராட்சசியாக செயல்படும்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் அவளுடைய சுயரூபம் என்னன்னு தெரியுது இல்லையா. பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறாங்க பாருங்கள் இந்த யசோதை ரோஹிணிலாம். அவளுடைய சுயரூபம் பெரிய ராட்சசியாக பயங்கரமாக மலை மாதிரி இருக்க போகிறான். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி ஏமாத்தினா, அழகான பெண்ணாம் நல்லா அலங்கரித்து கொண்டு மகாலட்சுமி மாதிரி அலங்கரித்து கொண்டு பூலாம் வச்சுட்டு எப்படி பாருங்க, பெருத்த புட்டமும் பெருத்த மார்பகமும் சிறுத்த எடையும் கொண்டு நல்லாடை உடுத்தி காதணிகள், அந்த காதல அந்த மின்னல் போன்ற அந்த காதணிகள் ஒளிர, அதனால் சுருண்ட முன்னேற்றி முடி ஒளிர, அழகிய புன்னகை பார்த்தா அப்படியே அழகாக இருக்கும் அவளுடைய புன்சிரிப்பு. அந்த அழகான புன்னகையாலும் கடைக்கண் வீச்சாலும் எல்லாரையும் அவருக்கு அப்படி ஒரு பார்வை பார்த்து எல்லாரையும் மயக்கிறாளாம். கடைக்கண் வீச்சாலும் அந்த ஆடை ஆயர்பாடியில் உள்ளவர்களுடைய மனத்தை கவர்பவளாக, எல்லோருடைய மனசை கவர்பவளாக அவருகிற அந்த பெண்ணை கண்ட கோபியர்கள், ஆண்கள் மயங்கிறது இருக்கட்டும், பெண்கள்லாம் மயங்கி போயிட்டாங்களாம் அப்படி அழகை பார்த்து. தன் நாயகனான விஷ்ணுவை காண தாமரை ஏந்திய கையுடன் உருவெடுத்து வந்த திருமகளோ கையில் தாமரை வச்சிருக்கா, மகாலட்சுமி மாதிரி காட்சியளிக்கிறாளாம். திருமகளோ மகாலட்சுமியா அப்படின்னு, ஏன்னா மகாலட்சுமியை நாங்கள் பார்த்ததில்ல, ஏன்னா இவ்வளோ அழகாக நாங்கள் பார்த்ததில்ல. அப்போ ஒருவேளை மகாலட்சுமி தான் இப்படி இருப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மகாலட்சுமி தான் வராளோ அப்படின்னு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்களாம். பெண்களே மயங்கிட்டாங்களாம். அவ்வளவு அழகுடையவளாக வந்தாலாம் ராட்சசி. அதான் இதெல்லாம் படிக்கும்போது அழகை பார்த்து மயங்காத, அப்படியே குணத்தை தான் பார்க்கணுமே தவிர அழகை பார்க்கக்கூடாது. ஒரு பெண் இடத்துல நல்ல குணமாக இருக்குதான், குணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகை பார்த்து தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதான் பின்னாடி என்னன்னா, அவள் ராட்சசியாக மாறும்போது அப்போ தான் தெரியும் அவளுடைய அழகு, உண்மையான அழகு எதுன்னு. அதனால் அழகான பெண்கள் எல்லாமே அப்படி தான் கொடூரமாக இருப்பாங்களா அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில பெண்கள் அது மாதிரி இருக்காங்க இல்லையா. ஆனால் எவ்வளோ பேர் அழகான பெண்களாம், மனசும் அழகாக இருக்குது, அவர்களும் அழகாக இருக்கிறார்கள், அவருடைய மனசும் அழகாக தான் இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா, அப்படியும் பார்க்குறோம், அன்பாக நடத்துகிறாங்க. ஆனால் சில பேர் பார்க்கறது தான் அழகு, ஆனால் பயங்கர கொடூரமாக இதெல்லாம் போதனை போல இருக்காங்க இல்லையா. கொலை செய்யவும் தயங்காத அளவுக்கு கொடூரமான பெண்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களே. உத்தம ஸ்திரீகள், பதிவிரதா ஸ்திரீகள் இருக்கிற இதே உலகத்தில் தான் இது மாதிரி கொடூரமான ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். இதுக்கு சாட்சியான இந்த போதனை தான் இது மாதிரி இருக்கிறா பாருங்கள்.
அப்போ குழந்தைகளை கொல்லும் போதனை, குழந்தைகளை தேடி வருகள், எங்கள் குழந்தைன்னு பார்த்துன்னு வரா. இவங்களெல்லாம் லட்சியம் பண்ணல. அவன் மயங்குறான், ஆஹா ஆஹா அண்ணா அழகுன்னு மயங்குறான், அதெல்லாம் திரும்பி பார்க்கல. எல்லாரையும் ஒரு பார்வையினாலே புன்சிரிப்புனாலே எல்லாரையும் மயக்குன்னு வராளே தவிர அவருடைய நோக்கம் என்னென்னா கிருஷ்ணனை தேடின்னு தான் வராவும். தெரிஞ்சோ தெரியாமையோ அவள் கிருஷ்ண பக்தி பண்ணுறா, பகவானை தேடுகிறாள். எல்லாம் வயசான காலத்தில் பகவானை தேடிக்கலாம், இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு தூங்கி நல்லா வாழ்க்கை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனையோ பேர். 60 வயசுக்கு மேலே தேடிக்கலான்னு. ஆனால் போதனை துஷ்டலையாக இருந்தாலும் கிருஷ்ணனை தேடிக்கொண்டு இறைவனை தேடுகிறாள், அவள் தேடி வராள். அப்போது குழந்தைகளை கொல்லக்கூடிய, ஏன்னா அவளுடைய நோக்கமே என்னென்னா குழந்தைகளை கொல்றது தான். அப்போ தற்செயலாக திடீர்னு பார்த்தா நந்தகோருடைய மாளிகையில் குழந்தை படுத்துன்னு இருக்குது தொட்டியில். பார்த்துட்டா இவ எப்படி இருக்கான்னா, எப்படி இருக்கான் கிருஷ்ணன் பார்க்குறதுன்னா நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கானா. அதாவது எப்படின்னா சாம்பல் மூடிய நெருப்பு மாதிரி. சாம்பல் பார்த்தா அது பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கணும். சாம்பல் நினச்சி கை வச்சிட்டோம்னா உள்ளே சுரியில் சுட்டுடும், உள்ளே நெருப்பு இருக்குது. அது தெரியாமல் சாம்பல் நினச்சி ஒருத்தன் கை வச்சிட்டானா அடுப்பில், அந்த காலத்தில் கட்டி அடுப்பு எரி வைப்பாங்க, அப்போ ஒரே சாம்பலாக இருக்கும். சரி சாம்பல் தானே சாம்பல் தானே கை வச்சிட்டோம்னா சுரியில் நெருப்பு சுடும். சுட்டுச்சேன்னு கற்றுக்கும். அது மாதிரி பகவான் குழந்தைன்னு நினச்சி இவ கிட்ட போகிறா. அவன் பரமாத்மா, தன்னை கொல்லக்கூடிய காலன் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறா. யார்? போதனை. இப்போ தெரிஞ்சுக்க போகிறா. அதுவும் துஷ்டர்களுக்கு காலனாக இருக்கக்கூடிய குழந்தையை அந்த கட்டிலில் பார்த்தாலாம், அந்த தொட்டிலில் பார்த்தாலாம். உடனே பகவானுக்கு இவருடைய கள்ளம் கபடமான உள்ளம் தெரியாதா? இவ எந்த நோக்கத்துக்காக வந்துடுறான்? இவெல்லாம் பால் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா? இவெல்லாம் ஆசையாக கொஞ்சத்துக்காக வந்துடுறான்? எல்லா பெண்களும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கா. இவ தாமரை மலர் கொண்டு வந்திருக்கா. இவ என்னென்னா தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்கு, சரி எத்தனையோ கோபிகள் வராங்களே, அது மாதிரி இவளும் ஒரு அழகான ஒரு பெண், இவளும் ஒரு கோபிகை நினச்சி யசோதை ரோஹிணியை மயங்கிட்டாங்க. இவளும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஆசையாக ஓடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க யசோதை ரோஹிணி. இவ ராட்சசின்னு தெரியாது இல்லையா? அப்போது ஏதோ குழந்தைய பார்க்கறதுக்கு ஆசையாக வந்திருக்கா. நந்தகோகுலத்தில் இவனும் ஒரு பெண்ணு போல இருக்குது அப்படின்னு விட்டாங்க. அவள் போய் என்ன பண்ணா, ஆனால் யசோதை ரோஹிணிக்கு தெரியல, கோபர்களுக்கு தெரியல, கோபிகளுக்கு தெரியல. ஆனால் பகவானுக்கு கூட தெரியாது. பகவான் தான் அசையும் பொருள், அசையா பொருள், எல்லாத்திற்கும் ஆத்மாவே அவன் தானே, பரமாத்மா வச்ச கிருஷ்ணன். அப்படியேப்பட்ட எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற அந்த பகவான் இவள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான்னு, எந்த தீய நோக்கத்தோடு வந்திருக்கான்னு கிருஷ்ணனுக்கு தெரியாதா? அதை தெரிஞ்சு வச்சுருக்கானா கிருஷ்ணன். அதனால் அந்த குழந்தை அவனை குழந்தையாக நினச்சி அவள் சிசுவை குழந்தையாக நினச்சி எடுத்து மடியில் வச்சுக்கிறான். ஆனால் கிருஷ்ணன் கண்ணையே திறக்கலையாம். நிமிலி தீக்ஷணம், அந்த ஈக்ஷந்த கண்ணையே திறக்கலையாம் கிருஷ்ணன். ஏன்னா இவள் பாப கிரகம், பாபி, எத்தனையோ குழந்தைகளை கொண்டுட்டு வந்தவ, இவளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினாராம் பகவான். சில பேர் வியாக்கியானக்காரர்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு கண்ணில் என்னென்னா சூரியன் இருந்து தான், பகவான் ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திர சூரியர்கள் பேசி கொண்டாடலாம். என்ன அநியாயம் இது! இவளுடைய பின்னாடி வரப்போது தேவர்களுக்கு தெரியும் இல்லையா, இவள் பாலை குடித்து இவளுக்கு தாய்க்கு சமமான பதவி கொடுக்க போகிறாரு. இது என்ன, இவளை கொல்ல வந்தவனாகிய இவளுக்கு போய் தாய் பதவி கொடுக்குறாரு, இவளுக்கு போதனைக்கு மோட்சம் அளிக்க போகிறாரு. இது என்ன அநியாயம்னு சொல்லிட்டு இந்த அநியாயத்தை பார்க்கக்கூடாதுன்னு சந்திரன் சூரியன் வெளியே போயிட்டாங்களாம் கண்ணை விட்டு. அதனால் கண்கள் இரண்டு கண்களும் மூடி விட்டதான். கிருஷ்ணனுடைய கண்கள் இரண்டும் மூடிக்கிச்சான். அது மட்டும் இல்லை, ஒரு கண்ணில் ஞானம் இருக்கான், ஒரு கண்ணில் வைராக்கியம் இருக்கான். அந்த 2 கண்ணை திறந்துட்டான்னா, அந்த கண்ணு கடாட்சம் பட்டுன்னா இவளுக்கு ஞான வைராக்கியம் உண்டாச்சுன்னா லீலை கெட்டு போயிடுமே, போதனை வாதம் பண்ண முடியாது அப்படின்றதுனால கண்ணை மூடின்னு இருந்தாராம் பகவான். இது ஒரு சுவாரஸ்யம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில வியாக்கியானர்கள் சொல்கிறாங்க, கண்களில் கருணை ததும்பி இருக்குதான் கிருஷ்ணனுடைய கண்களில். ஒருவேளை கண்ணை திறந்து அப்படி கடாட்சம் பண்ணோன்னா அந்த கண்ணீர் கருணை ததும்பி இருக்குல்ல, அந்த கருணை கடாட்சம் பட்டுச்சுன்னா இவளுக்கு என்னென்னா அந்த உக்கிர சுபாவம் போய் இவளுக்கு கருணை ஐயோ குழந்தைய போய் கொல்ல வந்தமே அப்படின்ட்டு அந்த கருணா கடாட்சம் பட்டுச்சுன்னா அவள் கொல்ல மாட்டாளே, அதனால் இவளிடத்தில் கருணை காட்டக்கூடாதுன்றதுக்காக பகவான் கண்ணை மூடினாராம்.
கண்ணில் வந்து கருணை ததும்பி இருக்குதான். அந்த கருணை வந்து பொழிஞ்சிடக்கூடாதுன்னுக்காக கண்ணை மூடின்னு தரான் பகவான். இன்னொருத்தர் சொல்கிறேன், இதுக்கு வியாக்கியானகாரம் பண்ணுறார். கர்க்க சமயத்தில் வருது. இந்த போதனை யாருன்னா, பலி சக்கரவர்த்தி வீட்டில் இருந்த பலி சக்கரவர்த்தியுடைய பெண்ணாகிய ரத்னமாலா. அந்த ரத்னமாலான்ற பெண்ணானவள் பலி சக்கரவர்த்தி வீட்டில் போய் யாச்சகம் கேட்க போனார் இல்லையா, வாமன அவதாரம் எடுத்து. அப்போது வாமனர் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு, குள்ளமாக 3 அடி உயரத்தில் அழகாக இருந்தாராம் பார்க்கறதுக்கு. ஆஹா, இது மாதிரி குழந்தை பிறந்தா எவ்வளோ அழகாக இருக்கும், அதை பார்த்து ரசித்து அவனுக்கு வேணுன்ற அளவுக்கு பாலை கொடுப்பனே அப்படின்னு அந்த குழந்தைய எனக்கு குழந்தையாக பிறந்திருந்தா நான் அந்த குழந்தைய இந்த குழந்தை மாதிரி இது மாதிரி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் ரத்னமாலா. யாரோ பலி சக்கரவர்த்தியுடைய பெண், விந்தியாவளியினுடைய பெண். அப்போது பால் கூட ஆசைப்பட்டா. அடுத்த நிமிஷம் பகவான் வாமன அவதாரத்தை மறைச்சி திரிவிக்ரமாவதாரம் எடுத்தான் இல்லையா, ஓங்கி உலக அளந்தவனாக. அது எடுத்த உடனே பகவானை ஒரு அடியால் பூமி அளந்து 2வது அடியால் 3வது அடியால் பலி சக்கரவர்த்தி தலையும் அளந்துட்டான் இல்லையா. அப்படி அவளுக்கு கோபம் வந்துடுச்சான் ரத்னமாலா. சே, இது அழகான குழந்தைன்னு நினச்சோம், கட்சியில் திரிவிக்ரமாவதாரத்தை நம்ம அப்பாவுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிறாங்க, நம்ம அப்பாவுடைய தலையே 3வது அடியாக அளக்கிறாரே, இப்படியாப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தா நான் விஷம் கொடுத்து கொன்னுடுவேன் அப்படின்னு ரத்னமாலா நினைச்சாலாம். அவளுடைய சங்கல்பத்தை 2த்தையும் பூர்த்தி பண்ணார். அவளுக்கு பால் கொடுக்குற பாக்கியமும் கொடுத்தார், விஷம் கொடுக்குற பாக்கியத்தையும் பகவான் கொடுத்தார். அதனால் 30 ஜென்மத்தில் ரத்னமாலா ஆனவள் இந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்த பகவான் மேலே கோபத்தினால விஷம் கொடுத்து நான் கொன்னுடுவேன் அப்படின்னு நினச்சாலாம். அந்த ரத்னமாலா தான் இப்போது போதனையாக வந்திருக்கா, அவருடைய ஆசை நிறைவேற்றத்துக்காக அப்படின்னு. அதனால் பகவான் கண்ணை மூடிண்டு யோசிக்கிறாராம். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அதனால் கண்ணை மூடிண்டு யோசிக்கிறாராம், இவருடைய பூர்வ ஜென்மத்தை நினச்சி யோசிக்கிறாராம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணை மூடிண்டு யாரை தியானம் பண்ணுறார் அப்படின்னா சிவனை தியானம் பண்ணுறாராம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இவ கொடுக்க போகிறது பால் இல்லை, விஷத்தை கொடுக்க போகிறார். மார்பில் விஷத்தை தான் பூசியிருக்கிறா, அந்த விஷம் கலந்த பாலை தான் கொடுக்க போகிறார். விஷத்தை சாப்பிட்டு யாருன்னா உயிரோடு இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் இருந்திருக்காராம். அதனால் சிவனை தியானம் பண்ணுறாராம். எப்பா எனக்கு கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுப்பா அந்த வித்தை எப்படின்னு, விஷத்தை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது எப்படின்னு அந்த ஒரு வித்தை எனக்கு கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து தியானம் பண்ணுறாராம். ஏன்னா விஷம் கொடுக்க போகிறா, நான் உயிரோடு இருக்கணும்னா நீ தான் உயிரோடு இருந்திருக்க, ஆலாகால விஷத்தை சாப்பிட்டு உயிரோடு இருந்திருக்க, அதனால் சிவபெருமானே கொஞ்சம் எனக்கு அந்த வித்தையை அந்த டெக்னிக்கை கொஞ்சம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்ட்டு சிவனை தியானம் பண்ணுறாராம். அதனால் கண்களை மூடி இருக்காராம் பகவான். இது மாதிரி பல வியாக்கியானங்கள். கிருஷ்ண பரமாத்மா கண்ணை மூடின்னு இருக்கிறது, அது குழந்தை இன்னும் கண்ணை திறக்கலை, சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே கண்ணை திறக்காது இல்லையா, அதனால் கண்ணை திறக்காமல் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்படிலாம் பல வியாக்கியானம் பண்ணுறாங்க. எப்படியோ கண்ணை மூடின்னு இருக்கார் பகவான். அப்போ அவளுக்கு வந்து என்னென்னா, அந்த குழந்தையை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். அவள் எப்படி எடுத்துக்கினான்னா, யாருன்னா வழியில் கிடக்கிற வந்து இருட்டில் பார்க்குறவனா ஒரு மாடு கட்டுறதுக்கு கயிறு இல்லைன்னு டக்குன்னு பண்ணி என்ன பண்ணுவான், வழியில் ஒரு பாம்பு எடுத்து கயிறு நினச்சி பாம்பு எடுத்து இடுப்பில் சுற்றினான். கயிறுன்னு கட்டி அது என்ன ஆகும், அந்த பாம்பு பட்டுன்னு ஒன்று போட்டுதுன்னா உயிரே போயிடும். அது தெரியாமல் அது கயிறு நினச்சி இருட்டில் அது பாம்புன்னு தெரியாமல் கயிறு எடுத்து கையில் கட்டிக்கிற மாதிரி அந்த பாம்பை கையில் எடுத்துட்டா எப்படி தன் உயிருக்கு தானே ஆபத்தை வர வச்சுக்கிற மாதிரி ஆகிடுமோ, அது மாதிரி பாம்பை கயிறாக நினச்சி எடுத்துனாலாம். அதாவது கிருஷ்ணனை தன்னை கொல்லக்கூடிய காலன்னு தெரியாமல் குழந்தைன்னு நினச்சின்னு எடுத்துக்கினாலாம். யார்? போதனை. இங்கே அப்படி சொல்கிறாரு. இங்கே அப்படி ஏதோ தூங்கி நிற்கிற குழந்தை அப்படின்னு நினச்சிருக்கா. அவள் என்ன பண்ணுறா, அவனை அழிக்க நினைக்கிறாளே, அவன் தான் அழிவற்றவனாச்சே பகவான். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறா, எடுத்து தன் மடியில் அமைத்து கொண்டால், கொடிய மனமுள்ளவள், கொல்லணும்னு நோக்கமுடியவள், நேர்மையற்ற செயலில் ஈடுபட்டவள். பாருங்கள், அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரே ஒரு குவாலிட்டிஸ், ஒரே ஒரு நல்ல குணமாவது இருக்குதா பாருங்களேன். கொடிய மனத்தோட கொலை செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்து பால் கொடுக்க போகிறா.
எத்தனையோ குழந்தைகளை கொலை செய்யணும்னு புதுசாக கொலை பண்ணுறோம் இல்லை, எத்தனையோ மர்டர் பண்ணிட்டு வந்திருக்காவோ, எத்தனையோ குழந்தைகளை சிசு ஹத்தியை பண்ணிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட கொடிய சித்தமுள்ளவள் நேர்மை இல்லாமல் ராட்சசியாக வராமல் ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுன்னு வந்து இப்படி ஏமாத்துறா. அப்போது நேர்மையற்ற செயல் ஈடுபட்ட அந்த நல்ல பெண்மணி போல் வேஷம் போட்டுருக்கா. ஆனால் உள்ளே பார்த்தா ராட்சச சுபாவம் உடையவள் ராட்சசி. இதெல்லாம் படிக்கணும், திருப்பி படிக்கணும். எப்படி இருக்காளாம் அவள்? உரையிலிட்ட கத்தி போல் அவள் வீட்டுக்குள்ளே வந்தது. உரை பார்க்கறதுக்கு என்னென்னா, உரை பார்த்தா ஷார்ப்பாக இருக்காது, உரை ஏதோ ஒரு உரை அப்படின்னு தெரியும். அது உள்ளே பார்த்தா கத்தி ரொம்ப கூர்மையுடையது, ஷார்ப்பாக பளபளன்னு மின்னக்கூடியது. அதுதான் உயிரை வாங்கிட்டோம். அது மாதிரி இவள் உள்ள ராட்சசி, வெளியே பார்த்தா ஒரே போல், அதாவது என்னென்னா அழகான பெண் போல் வேஷம் போட்டு வந்திருக்கா. அப்போ அவள் வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்த உடனே அவளது அதான் மயங்கிட்டாங்களே எல்லாமே. அவள் என்ன செய்கிறானே தெரில. இவளுடைய அழகை பார்த்து சொக்கி போய் நின்னவங்க தான் இந்த யசோத ரோஹிணிலாம். அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறானே தெரில. கபடத்தோடு வந்திருக்காளா இது அதெல்லாம் பார்க்கல, அதிலே சொக்கிட்டாங்க. அவளுடைய ஒளியால் மயங்கிய தாய்களான யசோதை ரோஹிணியும் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றுட்டாங்க. அப்படியே அந்த மாயில் மயங்கிட்டாங்க அழகில். அந்த கொடிய அந்த பூதனையானவள் என்ன பண்ணானா, குழந்தையில மடியில் வச்சுட்டு செரிக்க இயலாத அந்த சக்தி மிக்க அந்த கொடியதமான அந்த விஷம் பூசிய தன்னுடைய மார்பகத்தை அந்த குழந்தைக்கு திணிச்சிடாள். அப்படியே திணிக்கிறாளாம். குடி பால் குடின்னு சொல்லிட்டு அந்த வாயில் திணிக்கிறாளாம். செரிக்க முடியாத அந்த கொடியமான விஷம் பூசிய தன் மார்பகத்தை குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வாயில் திணிக்கிறாளாம். அப்போது பகவானும் என்ன பண்ணால், அவ்வளவு திமிராடி இவனுக்கு பயங்கரமாக ஆத்திரம் வந்துடுச்சான். பகவானுக்கு செம்ம கோபம். எத்தனை குழந்தைகளை கொல்றேன், என்னை வாயை திறக்க வச்சு பலவந்தமாக எனக்கு பால் ஊற்றிய நீ, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும்போது உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன்னா கூட என்னை பலவந்தமாக சாப்பிட வைக்கிறியே, பால் குடி வைக்கிறியே. அதனால் இந்த ஆத்திரத்தோடு பகவான் என்ன பண்ணான்னா, 2 கைகளாலே அவருடைய மார்பு ஸ்தனங்களை பிடிச்சி அப்படியே உறிஞ்சிட்டாராம். அவருடைய மார்பு ஸ்தனங்களை பிடிச்சி உறிஞ்சி என்னென்ன கோபத்தோடு உறிஞ்சினானா. அந்த குரோபத்தோடு உறிஞ்ச போது உயிரோடு உறிஞ்சிட்டானா பகவான், உறிஞ்சி குடித்தாராம். அதாவது அங்கே ருத்ராவேசத்தோடு அவருடைய உயிரை பறிச்சார் அப்படின்னு வருது. அவன் என்ன பண்ணுறா, அவள் உரிய அவன் அந்த பாலோடு சேர்த்து ரத்தமும் உரிகிறாரு, ரத்தத்தோடு சேர்ந்து அவருடைய உயிரையும் உரிகிறாரு. அவளுடைய உயிரையும் அந்த முளைக்காம்பில் உரியும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஜீவ மர்ம நாடிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அப்படியே உயிர் பிரியுது இல்லையா. அந்த உயிரோடு சேர்த்து உரியும் போது அப்போ உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள் அந்த மர்மஸ்தானங்கள்லாம் அப்படியே வலி தாங்க முடியாது, அப்படியே பிச்சுட்டு வரும். அந்த பாலோடு சேர்த்து ரத்தத்தோடு சேர்த்து அவருடைய உயிரோடு சேர்த்து அப்படியே உரிய பகவான் அப்படியே அந்த மார்ப காசுக்கு அப்படி உரியும் போது அவருடைய மர்ம நாடிகள்லாம் ஜீவஸ்தானங்கள்லாம் ஜீவ நாடிகள்லாம் அப்படியே வலி தாங்க முடியாமல் கதறா, உடம்புலாம் வேர்த்து போச்சு, கை காலை உதறா, முடியல அவளால். அப்படி பகவான் கொடூரமாக அவளை வதம் பண்ணிட்டான் பகவான். அவள் சொல்கிறா, போதும் விட்டு அலம் முஞ்ச அலமிதி என்று கதறாலாம். போதும் என்னை விட்டுரு. எத்தனை குழந்தைகள் கதறியிருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் துடிக்க வச்சு சாவடிச்சிருப்பேன் நீ. பச்சை ரத்தம் அந்த குழந்தைகளை மென்று அந்த பச்சை ரத்தம் குடிச்சிருப்பேன். உன் ரத்தத்தை நான் குடிக்கிறேன். அந்த பாலே ரத்தத்துலேருந்து பால் வந்தது தானே பால். அந்த பால் முடிஞ்சு அந்த பாலோடு சேர்ந்து ரத்தத்தையும் சேர்ந்து அவருடைய உயிரையும் சேர்த்து பகவான் உறிஞ்சிட்டான். போதும் உறக்க கத்தி கொண்டு உயிருடைய மர்மஸ்தானங்களில் கடும் வேதனை விட்ட அவள் கண்களை விரித்து திறந்து, கண்களை கண்ணை திறந்துண்டு கைகாலில் விரிச்சுண்டு தலைவெறி கோலமாக பூமியில் ஜடால்னு கீழே விழுந்தான். பெரிய ரூபம் எடுத்துட்டா. இப்போது எதுனா 12 மைல் தொலைவுக்கு பெரிய ராட்சசியாக மாறி வழியில் இருக்கிற அந்த வழியில் இருக்கிற அந்த மரம், அந்த வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் நடந்த விஷயம் இது. வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் அப்படியே விழுந்த வழியில் இருக்க 12 மைல் தொலைவு போய் அப்படியே அங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற மரங்களையெல்லாம் பொடியாக்கிக்கிட்டு அப்படியே விழுந்தாலாம். மலை மாதிரி போய் விழுந்தாலாம். அப்படியே அவ்வளோ பெரிய ரூபத்தில் விழுந்தாலாம். 12 மைல் தொலைவு, 6 குரோசம். 12 மைல் தொலைவு, ஒரு குரோசம் 2 மைல். அப்போ தலைவிரி கோலமாக கண்களையும் கைகளையும் உதறிக்கொண்டு வேர்த்து மேனியலாக கதறி கீழே விழுந்தாள்.
அவளுடைய அந்த குரல், அவள் கத்தனை கற்று இருக்கு பாரு, பா காது அப்படியே காது கொயின்னு அது எல்லா ஜனங்களுக்கும் காதில், அந்த காதில் கேட்ட அந்த சப்தம் கத்தனை கற்று அப்படியே பூமியே நடுங்கி போச்சான். அந்த மலைகள்லாம் குலுங்குதான், அப்படியே மலைகள்லாம் ஆகாசத்துலேருந்து அப்படியே கிரகங்கள்லாம் அப்படியே விழுந்துற மாதிரி ஆகிப்போச்சான். அப்போது பூமியோடு சேர்ந்து இந்த மலைகளும் குலுங்கி அந்த கிரகங்களோடு கூடிய வானமும் கூட நடுங்கி, ஆகாசமே நடுங்கி போச்சான். அது மட்டும் இல்லை, இவருடைய சத்தமானது கீழே இருக்கிற மற்ற லோகங்களுக்கெல்லாம் போய் கேட்டுதான், திக்குகள்லாம் எதிரொலிக்குதான் இவருடைய சத்தமானது. அப்படி சத்தம் போட்டாலாம், எல்லாருக்கும் கேட்டுருச்சான் அந்த சத்தமானது. அப்படி கத்துறனாலாம் 12 மைல் தொலைவு பெரிய ராட்சசியாக மாறி அவள் கத்தனை கத்தானது அப்பா 10 திசைகளையும் எதிரொலிக்குது. மக்கள்லாம் பார்த்து, என்ன ஏதோ இடி விழுந்ததோ, அந்த காதில் அந்த சத்தம் கத்தனை கத்து பார்த்தா ஏதோ இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுதான். அப்படியே அந்த சத்தம் கேட்டோன்னே அந்த காதில் அந்த சத்தம், அந்த உரத்த சத்தமானது அப்படியே மண்டையிடியே உண்டாயிடுச்சு அவங்களுக்கு. அப்படியே மண்டை வெடித்து போகிற மாதிரி அந்த சத்தம் கேட்டு அப்படியே மயக்கட்சி விழுந்துட்டாங்க. மண்டை வெடித்து போகிற மாதிரி அந்த காதில் சத்தம் கேட்டோடனே எல்லாம் மயக்கட்சி கீழே விழுந்துட்டாங்க. எல்லா மக்களும் அந்த கோகுலத்தில் எல்லாமே அப்படியே பூமியில் விழுந்தவங்க தான். அவருடைய காது, அவருடைய கத்துற சத்தம் அப்படி இருந்துதான். இப்படி மார்பினால் அவருடைய பாலை குடிக்கும் போது அவருடைய அவ்வளோ வேதனை விட்டு ரொம்ப கொடூரமாக துடிதுடித்து கடும் வேதனை உயிரிழந்தால் அந்த அரக்கியானவள். ஆனால் இந்த கஷ்டத்தை ஏன் பகவான் கொடுத்தான்னா, அவருடைய பாபத்தை கழிக்கிறான் பகவான். அப்போ தான் அவளை தாய்ஸ்தானத்துக்கு அழைச்சிக்க முடியும். உடலால் வேதனை விட்டாலே தவிர, ஆனால் பகவான் கிருபாலு. அப்படி பலவந்தப்படுத்தி அவளை உயிர் கொல்லணுமான்னு கேட்டால், அப்படி சித்திரவாதை கொல்லணுமான்னு கேட்டால், அந்த சித்திரவாதையினால் அவள் பாவம் போயிடுத்து. இனிமேல் அவளுக்கு மறுபிறப்பு கிடையாது, மோட்சம். அப்படியேப்பட்ட மரங்கள்லாம் முறிச்சுண்டு 12 மைல் கீழே விழுந்திருக்கா. அவருடைய உயிரை பகவான் அபகரிச்சிட்டான். அவள் பார்த்தா எப்படி இருக்கான்னா, ஒவ்வொரு பல்லும் அந்த கோரப்பற்கள் பார்த்தா ஏற்காலப்பை மாதிரி தான். அந்த பல்லு பார்த்தா 2 பல்லு முன்னாடி கோரப்பற்கள் 2 பல்லு இருக்கும் இல்லையா, அது பார்த்தா ஏற்காலப்பை மாதிரி பெருசாக இருக்குதான் பல்லானது. அந்த பல்லை பார்த்தா பயமாக இருக்குமா. அவருடைய மூக்கு எப்படி இருக்குதுன்னா, 2 மூக்கு ஓட்டை, மலை குகை போல், மலையினுடைய குகை மாதிரி பெருசாக இருக்குதான் அவருடைய மூக்கு ஓட்டை. அந்த மூச்சு இப்போ போயிடுச்சு. இப்போ அப்போது அவருடைய மார்பு ஸ்தனங்கள் எப்படி இருக்குதுன்னா, மலையிலிருந்து ஒரு குன்றுகள் 2 குன்றுகள் வந்து விழுந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த மார்பு ஸ்தனங்கள் வந்து பெருத்த பாறை குன்றுகள் போல் இருந்துதான். அவருடைய செஞ்சடை விரித்து அப்படியே தலைவெறி கோலமாக பெரிய முடி. அது என்ன அப்படி என்னென்னா, இந்த செம்பட்ட மயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செம்பட்ட மயிர் படிஞ்சதாக இருக்குதான் அவர் பெரிய அவருடைய முடியானது. அது செஞ்சடையாக இருந்துதான். அந்த கண்கள் 2 கண்ணும் அப்படி கண்ணை விரிச்சுனே உயிரை விட்டா, அந்த 2 கண்ணும் பார்த்தா பாழுங்கிணறு மாதிரி இருக்குதான். 2 கண்ணும் பார்த்தா அப்படி இருக்குதான் பார்க்குறதுக்கு. அவருடைய புட்டம் எப்படி இருந்ததுன்னா, மணல் திட்டு போல் இருந்துதான். அவருடைய கைகள் பெருசு பெருசாக நீட்டாக இருக்குதுல்ல, அந்த கையும் காலும் பார்த்தா நீட்டாக இருக்குது. அது எப்படின்னா பெரிய பாலங்கள், இப்போ பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த பிரிட்ஜு மாதிரி இருந்துதான், பெரிய பெரிய பிரிட்ஜு மாதிரி இருந்துதான். அந்த கையும் காலம் பார்த்தா அது மாதிரி இருந்துதான், அணை போல் இருந்துதான். கைகள் தொடைகள்லாம் கால்கள்லாம் பார்த்தா. அவருடைய வயிறு பார்த்தா, அந்த வயிறில் தொப்புள் எப்படின்னா நீர் இல்லாத நீர் வற்றிய மடு எப்படி காஞ்சி போயிருக்கும், அது மாதிரி இருந்து தான் அவருடைய வயிறானது. அப்படி இருந்து தான். இப்படிப்பட்ட கொடூரமான அந்த உடலை பார்த்து பார்த்து ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயக்கட்சி விழுந்து போயிருந்தாங்க இல்லையா, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்தது இல்லையா அந்த சத்தமானது. அப்படியே அந்த மயக்கட்சி விழுந்து போயிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் பிரக்ஞையிலேருந்து எழுந்தாங்க. எழுந்து பார்த்தா இப்படியாப்பட்ட அந்த ரூபத்தை பார்த்தா பாழுங்கணல் மாதிரி இருக்கா. வயிறு பார்த்தா, கண்ணு பார்த்தா பாழுங்கணல் மாதிரி இருக்கா. வயிறு பார்த்தா நீர் வற்றிய மடு போல் இருக்கா, குளம் மாதிரி. அப்போ இது போல் பிரிட்ஜு மாதிரி இருக்கா கையும் காலம் பார்த்தா. இந்த ரூபத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க மக்கள்லாம். அப்போ அவருடைய ஆனால் பார்த்தா ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளவு கலவரம் நடந்துருக்குது, ஆனால் கிருஷ்ணன் ஜாலியாக விளையாடினு இருக்கான் அவருடைய மார்பில். அப்படியே பால் குடிச்சுன்னு இருக்கிற மாதிரி சும்மா அப்படியே ஜாலியாக அப்படியே கை தட்டி அப்படியே விளையாடினு இருக்கானா கிருஷ்ணனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலையா. அப்போ கூட
அந்த மார்பிலேருந்து அவன் வாயை எடுக்கலை, அப்படியே தான் இருக்கான் படுத்துன்னு. அவளை பிடிச்சபடி விடலை பகவான். பகவானை நாம் சரியாக பிடிக்கிறோமோ இல்லையா, ஆனால் பகவான் நம்மளை பிடிச்சானா உறுதியாக பிடிச்சிடுவான். உனக்கு மோட்சம் கொடுக்குற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். அலமலை முன்ச்ச அவனை விட்டுட்டுன்றா போதனை. அது எப்படி நீ தெரிஞ்சு பிடிச்சியோ தெரியாமல் பிடிச்சியோ, ஆனால் நான் உனக்கு மோட்சம் கொடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு பகவான். கிருஷ்ண கிரக கிரகீதா, கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் பிடிச்சிக்கிச்சான் யார் போதனையை. அதனால் அவளுக்கு மோட்சம் கொடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ கூட மார்பில் தொங்கின்னு இருக்கான் பகவான், படுத்துருக்கான். அவள் செத்தே போயிட்டா, ஆனால் பகவான் மட்டும் துள்ளும் குதிச்சுன்னு ஆடின்னு பாடின்னு அப்படியே மார்பில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறான் பகவான். பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எல்லாமே. இந்த குழந்தைக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலையே, என்ன அது குழந்தையா, அது குழந்தைய, அது பரபிரம்மமாச்சு, பகவானாச்சு, அதுக்கு என்ன ஆக போகுது? அவனால் யாருக்கும் எதுவும், அவன் இந்த போதனைக்கு தான் ஏதாவது ஆகிடும். போதனையை பார்த்து தான் பயந்தாங்கல்ல, போதனைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு தான் நம்ம பயப்படணுமே தவிர கிருஷ்ணனுக்கு எதுனா ஆகிடுமோ போதனையினால் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அவளது மார்பில் எவ்வித பயமும் இல்லாமல் விளையாடுகின்ற குழந்தையை கண்டு பரபரப்படைந்த கோபிகள்லாம் வேகமாக வந்து குழந்தையை தூக்கி எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு யசோத ரோஹிணி இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த யசோத ரோஹிணி கட்டி பிடிச்சி பளிச்சுன்னு கிருஷ்ணனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. என் குழந்தை செத்து போயிச்சானேன்னு அவ்வளோ சந்தோஷம் அடைகிறார்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ ரக்ஷை பண்ணுறாங்க கிருஷ்ணனுக்கு. ராட்சசெல்லாம் வதமாயாச்சு, எப்போ ரக்ஷை பண்ணணும்? அவள் வரத்துக்கு முன்னாடி ரக்ஷை பண்ணினா அப்போ காப்பாற்றிடணும், அவளை உள்ளே சேர்த்துக்கூடாது, அதை அப்படி பண்ணிடணும். இப்போ எல்லாம் செய்து முடிச்சாச்சு, ராட்சசி வதமாயாச்சு, இப்போ போய் ரக்ஷை பண்ணுறாங்க. இப்போ தான் காப்பாற்றணுமா பகவானை, இனிமேல் ஆபத்து வரக்கூடாதுன்னு. இப்போ வந்த ஆபத்துக்கு எப்படி காப்பாற்றப்பட்டான்? அப்போ இவங்க ரக்ஷையினால் தான் பகவான் காப்பாற்றப்படுறானா? அப்படி இவங்களுக்கு ஒரு நினப்பு. அதனால் வாழை சுற்றுவாங்களாம் குழந்தைக்கு உடம்புல. வாழை சுற்றினா அது ஒரு பாதுகாப்பு. அந்த பசு வந்து ரொம்ப பவித்திரமானது. 33 தேவர்களும் அந்த பசு இடத்துல இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த பசுனுடைய பவித்திரமான அந்த பசுனுடைய வாழை எடுத்து உடம்பை சுற்றினா அதுக்கு ஒரு ரக்ஷை, பாதுகாப்பு. அதனால் பசுனுடைய வாழை சுற்றுறது. அப்புறமா பகவானுக்கு அந்த காப்பு ரக்ஷ மந்திரங்கள்லாம் சொல்லி காப்பு கட்டுறாங்களாம் கிருஷ்ணனுக்கு ரக்ஷைக்காக. அவனை தன்னை காப்பாற்றிக்க அவனுக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு, போதனை வாதமாகிட்ட பிறகு இனிமேல் ரக்ஷை பண்ணுறாங்க. இனிமேல் ரக்ஷை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் அவள் செத்துட்டாளே. ஆனால் கிருஷ்ணனுக்கு பண்ணுறாங்க. கிருஷ்ணன் அதை அங்கீகரிக்கிறான். பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ரக்ஷையே பகவானை அங்கீகரிச்சுக்கிறான். அப்போ பகவானுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் கோமியம் இருக்கு இல்லையா, பசுனுடைய கோமியம், அதாவது பசுனுடைய சிறுநீர், அது ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப விசேஷம். அது வீட்டிலலாம் தெளிப்பாங்க பசுனுடைய கோமியம். அது ஏதோ தெளிப்பாங்க குழந்தைக்கு வந்து அந்த ரக்ஷைக்காக கொஞ்சம் தெளிப்பாங்க, ஏதாவது அந்த தண்ணியை தெளிப்பாங்க தலையில், ஓகே. ஆனால் கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அண்டா முழுவதும் அந்த பசுனுடைய கோமியத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் போட்டு ஸ்நானம் பண்ணுறாங்களாம் கிருஷ்ணனை. முழுகி எடுக்கிறாங்களாம் கிருஷ்ணனை. ஏன்னா அந்த கோமியம் ரொம்ப பவித்திரமானதுன்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனை போட்டு முழுகி எடுக்கிறாங்களாம், அப்படி நீராட்டுறாங்களாம். அப்போ பகவானுக்கு உடம்பு தேய்க்கணும். என்னென்னா பசுனுடைய குளம்படியில் இருக்கு இல்லையா, அது பவித்திரமான அந்த மண் எடுத்து உடம்புலாம் பூசுகிறாங்களாம் கிருஷ்ணனுக்கு. பூசி குளிப்பாட்டி 12 அவயங்களில் 12 மந்திரங்களால், விஷ்ணு நாமங்களால் விஷ்ணுவுக்கே ரக்ஷை கொடுக்குறாங்க. கிருஷ்ணனுக்கே காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணநாமத்தையே சொல்கிறாங்க. கோபிகள் எவ்வளோ, அதான் சொல்கிற, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து தண்ணி பகவான்னு தெரிஞ்சுக்க தெரியாதாண்ணா, தெரியலையா. நம்ம குழந்தை, நம்ம கிருஷ்ணன், நம்ம குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்லி பகவானுக்கே ரக்ஷை அளிக்கிறாங்க. நல்லா காமெடி பாருங்கள். என்னென்னா அந்த 12 நாமாவது இருக்கு இல்லையா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, 12 நாமங்களில் 12 அங்கங்களில் ரக்ஷை செய்தார்கள். சரி, கோபிகள் என்ன பண்ணாங்க, ஆச்சமனம் பண்ணிட்டாங்க. ஆச்சமனம் அந்த தண்ணீர்னால் ஆச்சமனம் பண்ணிப்பாங்க. ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு அங்கநியாசம் கரநியாசம் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக நியாசங்கள்லாம் செய்து கொண்டு பிறகு குழந்தையினுடைய உடம்பிலும் பீஜ நியாசம்னு ஒரு முறை இருக்குது, அது செய்தார்கள். அந்த சடங்கு செய்தார்கள். செய்து மந்திரம் கூறி உடல் உறுப்புகளை தொடர்றது தான் நியாசம்னு பேர். மந்திரங்களை சொல்லி உடல் உறுப்புகளை தொடர்றது தான் நியாசம்னு பேர். அதை செய்துனாங்க. அப்போ பகவானுக்கு அந்த ரக்ஷா மந்திரத்தை சொல்கிறாங்க. என்னென்னா அதுக்கு அர்த்தம்,
கிருஷ்ணா இந்த குழந்தைக்கு உன்னுடைய பாதங்களை பெறப்பட்ட அஜன் என்பவர் காப்பாற்றட்டும். அஜன் என்ற பகவான் யார்? விஷ்ணு. அந்த விஷ்ணு உன்னுடைய பாதத்தை காப்பாற்றட்டும்பா. விஷ்ணுவே அவர் தான். அந்த கோபிகள் எவ்வளோ அறியாமல் இருக்காங்க பாருங்களேன். அதனுடைய அழகு பாருங்கள். பகவான் அதெல்லாம் ரசிக்கிறான். இதுதான் கிருஷ்ணனுடைய லீலைகளில் ஒரு அழகு. பகவானுக்கே தன் பாதுகாப்பு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற கோபர்கள் கோபிகள் அவங்களாம் சுயநலத்தை பார்க்க பகவத் சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவர்கள். அவங்க தன் சந்தோஷத்துக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானை திருப்திப்படுத்தணும்னு இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அதாங்க அவங்களுடைய தொண்டு, மகத்தான தொண்டு. பாருங்கள், பகவானுடைய பாதங்களுக்கு இது விஷ்ணுபால ஸ்தோத்திரம்னு பேர். இந்த விஷ்ணுபால ஸ்தோத்திரம் குழந்தைகள்லாம் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் கூட இந்த ஸ்தோத்திரம் பாகவதத்தில் இருக்குது. விஷ்ணுபால ஸ்தோத்திரம் இல்லை தமிழ்லேயே நம்ம சொல்லலாம். அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு அந்த ரக்ஷையா விஷ்ணுபால ஸ்தோத்திரம்னு பேர். இதை சொல்லி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம் நாமளே. அதாவது என்னன்னா, உன்னுடைய பாதங்களை பெறப்பட்ட அஜன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய முழங்கால்களை கௌஸ்துபம் தரித்த பகவான் ரட்சிக்கட்டும். உன் தொடைகளை யக்ஞபுருஷன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய இடுப்பை அச்சுதன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய வயிற்றை ஹயக்கிரிவன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய இதயத்தை கேசவன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய மார்பை ஈஸ்வரன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய கழுத்தை சூரியன் ரட்சிக்கட்டும். உன் கைகளை ஸ்ரீ விஷ்ணுவும். உன்னுடைய முகத்தை வாமனர் ரட்சிக்கட்டும். உன்னுடைய தலையை பகவானும் ரட்சிக்கட்டும். கைகளை யாருக்கு வச்சுன்னா ஸ்ரீ விஷ்ணு ரட்சிக்கணும். உன்னுடைய முகத்தை வாமனர் ரட்சிக்கணும். உன்னுடைய தலையை பகவான் ரட்சிக்கட்டும். உன்னுடைய முன்புறத்தில் சக்கரம் ஏந்திய பகவான் ரட்சிக்கட்டும். உன்னுடைய பின்புறத்தில் கதையுடன் கூடிய ஸ்ரீ ஹரியானவர் ரட்சிக்கட்டும். உன்னுடைய இருபுறங்களிலும் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற 2 புறங்களிலும் சாருங்கம் என்னும் வில்கொண்ட மதுசூதனன் மற்றும் நந்தகம் கத்தி ஏந்திய அஜனரும் 2 பக்கத்தில் ரட்சிக்கட்டும். திக்குகளில் பெரும் கீர்த்தி படைத்த சங்கு தரித்த உருகாயன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய ஆகாசத்தில் உபேந்திரன் ரட்சிக்கட்டும். பூமியில் கருட பகவான் ரட்சிக்கட்டும். நாற்புறமும் கலப்பை ஏந்திய ஹலாதரர் உன்னை ரட்சிக்கட்டும். நாற்புறமும் கலப்பை ஏந்திய ஹலாதரர் சுற்றி நின்று உன்னை ரட்சிக்கட்டும். கண் முதலிய கண்ணு மூக்கு வாய் காது போன்ற பொறிகளை எல்லாம் ரிஷிகேஷன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய உயிரை ஸ்ரீமன் நாராயணன் காப்பாற்றட்டும். உன்னுடைய சித்தத்தை ஸ்வேதத்வீப அதிபதியான வாசுதேவன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய மனசை யோகேஸ்வரரான அனிருத்தர் ரட்சிக்கட்டும். உனது புத்தியை பிருஷ்ணியின் மகனான பிரத்யும்னன் ரட்சிக்கட்டும். உன்னுடைய அகங்காரத்தை சங்கர்ஷணமூர்த்தி ரட்சிக்கட்டும். விளையாடும் போது கோவிந்தன் உன்னை ரட்சிக்கட்டும். படுத்திருக்கும் போது மாதவன் உன்னை காப்பாற்றட்டும். நீ எங்கேயாவது செல்லும் பொழுது வைகுண்டன் உன்னை பின்தொடர்ந்து வைகுண்டன் ரட்சிக்கட்டும். நீ உட்கார்ந்திருக்கும் போது ஸ்ரீயப்பதியானவர் உன்னை காப்பாற்றட்டும். நீ சாப்பிடும்பொழுது எல்லா கிரகங்களையும் அடக்கியாலும் யக்ஞபோக்தவான பகவானும் உன்னை காக்கட்டும். அது மட்டுமில்லை, டாகினிகள் ராட்சசிகள் கூஷ்மாண்ட கிரகங்கள் மற்றும் பாவ கிரகங்களும் பூத பிரேத பிசாச யட்ச ராட்சச விநாயகர்களும் கோடரை ரேவதி ஜேஷ்டா போதனை மாத்ருகை முதலானோரும் உடலையும் உயிரையும் பொறிகளையும் கெடுக்கின்ற உன்மாதமும் அபஸ்மாரம் முதலியவையும் கனவில் கண்ட உட்பாதங்களும் விருத்தர் வயோதிகரையும் குழந்தைகளையும் பீடிக்கக்கூடிய கிரகங்களும் என எல்லாம் அழிந்து போகட்டும். அவைகள் யாவும் ஸ்ரீ விஷ்ணுடைய நாமங்களை சொல்வதாலேயே பயந்து அழிந்து போகட்டும், அழிவனவாகட்டும். பகவான் மூவுலகங்களையும் காப்பாற்றுறான். ஆனால் பகவானுடைய திருநாமம் பகவானையே காப்பாற்றுது. பத்தியா, இப்போ பகவானுக்கு தான் ரக்ஷை அளிக்கிறாங்க பகவான் நாமங்களை சொல்லி. கோபிகள்லாம் பாருங்கள், பகவான் 3 உலகம் காப்பாற்றுறான்னா பகவானே காப்பாற்றுறது எதுன்னா பகவான் நாம தான், பகவானே ரட்சிக்க தான் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும். கோபிகள்லாம் பகவான் நாமத்தை சொல்லி பகவானுக்கு ரக்ஷை அளிக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, தங்கம் மாதிரி பகவான் தங்கம் மாதிரி, ஆனால் பகவானுடைய நாமங்கள் அந்த தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் போலவான். எது பயன்படும்? தங்கம் பயன்படுமா? ஆபரணம் தான் உடம்புல அணிஞ்சிக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுபோல் பகவான் தங்கம் மாதிரியான். அந்த தங்கத்தினுடைய தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் போல் இந்த பகவான் நாமமா நம்மளுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியதான். பகவான் நாமா தான் ரொம்ப வசதி. எல்லாருக்கும் தங்கத்தை விட ஆபரணங்கள் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா? ஆபரணங்கள் தான்
விசேஷம். ஆபரணங்கள் தான் அணிந்து கொள்ள முடியும் இப்படின்னு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. பகவான் கட்டி தங்கம் போலவான், பகவான் நாம அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணம் போலவான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி அன்பால் கட்டுண்ட கோபிகள்லாம் ரக்ஷை செய்விக்கப்பட்ட குழந்தையை தாயால் தான் நல்ல ரக்ஷையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த விஷ்ணுபால ஸ்தோத்திரத்தினால ரக்ஷை அழிச்சிட்டு அந்த குழந்தையே யசோதைகளுக்கு கொடுக்குறாங்க. நல்லா குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அது ரக்ஷையெல்லாம் அழிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய நல்லா ட்ரெஸ் பண்ணி தாளாட்டி தூங்க வச்சு அதை யசோதைகள் கொடுத்தோம். யசோதை பால் கொடுத்து தூங்க வைக்கிறான். பால் குடிக்க வைத்து தூங்க வைத்தாள். அதற்குள்ள நந்தர் முதலான கோபரெல்லாம் இப்போ தான் மதுராவிலேருந்து ஆயர்பாடிக்கு வராங்க, கோகுலத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா மழை மாதிரி படுத்துனுறா. யார் இவ தான் பூதனன்ற ராட்சசி, நம்ம குழந்தைகளை கொல்ல வந்தவ அப்படின்னு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார் நந்தபாபா. ஆச்சரியப்பட்டார். அப்போ தான் வசுதேவருடைய வார்த்தையை நினச்சி பார்க்குறாராம். யார்? நந்தபாபா. சாதாரணமானவராக இருக்க மாட்டார் வசுதேவர், மகா யோகீஸ்வரராக இருக்கணும். இல்லைன்னா இங்கே நடக்க விஷயம் அங்கே மதுரா நகரத்துலேயே எப்படி சொல்ல முடியும்? கோகுலத்தில் நடக்க போகிற விஷயத்தை முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? எப்படி கணிக்க முடியும்? ஆனால் முக்காலம் அறிந்த பெரிய ஞானியாக இருக்கணும், அவர் மகா யோகேஸ்வரராக இருக்க வேண்டும், இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாராம் நந்தபாபா. அப்போ அவளுடைய உடம்பு என்ன பண்ணுறாங்க, எப்படி அவ்வளோ பெரிய உடம்பை 12 மைல் தொழுவாச்சு உடம்பை என்ன பண்ணனா வெட்டி வெட்டி கோடாலினால் துண்டு துண்டாக வெட்டி 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 அவள் உடம்பை கொண்டு போய் எரிக்கிறாங்களாம். கோபரெல்லாம் போய் கட்டையினால் மூடி அந்த நாற்றத்தை பெண நாத்தம் சொல்லுவோம் இல்லையா, அதை எரித்து யார் அந்த நாத்தம், அதனால் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கட்டைங்களாம் நிறைய போட்டு மூடி அந்த கட்டையில் போட்டு எரியிற மாதிரி அப்படியே எரிச்சிட்டாங்க. அப்படியே கட்டையோடு சேர்த்து எரிகிறாங்க. எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும் இல்லையா. வரும்போது என்னென்னா இன்னும் ஆச்சரியம் பாருங்கள், பகவான் அவளுடைய பாலை சாப்பிட்டதுனால, ஸ்ரீ கிருஷ்ணனால் அனுபவிக்கப்பட்டதுனால அவள் பாபமெல்லாம் நீங்கி போயிச்சான். அவள் கதறினால பாபத்தை நீக்கினார், துன்பம் கொடுத்து, அது வேறு விஷயம். அவள் பகவான் ஸ்பர்சம் பட்டவனே அவளுக்கு பாவம் இருக்குமா? அகம்த்வா சர்வ பாபேப்பியம் மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சான்னு சொன்னது இங்கே தான். எல்லா பாவத்தையும் போக்கி உனக்கு மோட்சத்தை அளிக்கின்றேன். என்னையே சரணாகதி, என்னையே குறியாக வச்சு நீ வந்தல்ல, எனக்கு பால் கொடுக்கிறதுக்காக வந்தல்ல, அது மாம்பியகம் சரணம் வச்சா. என்னை மட்டுமே லட்சியமாக அங்கே யசோத ரோஹிணி யாருக்குலேயும் ஒரு பர்மிஷன் கேட்கல, கோபரில் கேட்கல, யாரும் எங்கள் கிருஷ்ணன் கூட கேட்கல. எதிர்ச்சா வந்துனாவே தெய்வ செயலாக வந்திருக்கேன். என்னையே லட்சியமாக கொண்டு எனக்கு மாம்பியகம் சரணம் வச்சா, என்னை ஒருத்தனே சரணம் அடைஞ்சல்ல, அதனால் எனக்கு பால் கொடுத்தல்ல, அதனால் உனக்கு எல்லா பாவங்களும் தேய்ந்து போய் நீ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாகா, இனிமேல் கவலையற்ற மோட்சத்தை அடைந்தாள் போதனையானவள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. யாரு நான் எப்படியாப்பட்டவ பாவம் நீங்க பெற்று அவள் மோட்சத்தை அடைந்தாள். அப்போது அந்த போதனை எரிச்சாங்கல்ல, எரிக்கும்போது அந்த உடம்புலேருந்து வந்த புகை நாற்றம், பொன நாற்றம் அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நல்ல வாசனை, அகில் மனம் வீசுதான், சாம்பிராணி மனம் வீசுதான். அப்படி அகில் கட்டினுடைய மனம் அப்படி கொண்டதாக இருந்ததாம். அகில் கட்ட மனத்தை கொண்டதாக இருந்ததாம். அவ்வளோ மனம் வீசிச்சான். சாம்பிராணி மனம் கமழுதான் அப்படியே. அப்போது எப்படியாப்பட்டவள்னா, பகவான் ஸ்பர்சம் பட்டதுனால அவள் உடம்புலேருந்து அவளை உடம்பு எரிக்கிறதுனால அந்த புகை நாற்றமானது பண நாற்றம் அடிக்கலையாம், நல்ல மனம் வீசிச்சுதான். இந்த சாம்பிராணி வாசனைன்னு சொல்லுவோம், அகிர்கட்ட வாசனைன்னு சொல்லுவோம். அந்த வாசனை கமழ்ந்து தான் புனிதமான வாசனை உண்டாச்சான். கோபர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி ஒரு ராட்சச வரணும்னா என்ன இப்படி வாசனை அடிக்குதா உடம்புலேருந்து அப்படின்னு. பகவானுடைய ஸ்பர்சம் பட்டதுனால என்ன பாக்கியம் பாருங்கள் அந்த போதனைக்கு. இத்தனைக்கும் அவள் எப்படியாப்பட்டவ, குழந்தைகளை கொல்றதையே தன்னுடைய தொழிலாக கொண்டவள் இல்லையா. சிசுக்களை கொன்று பச்சை ரத்தத்தை குடிக்கக்கூடியவள், கொஞ்சம் கூட ஈவிரக்கமற்றவள், மகா ராட்சசி. சிசுக்களை கொன்று பச்சை ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த அரைக்கி ராட்சசி போதனை. ஆனால் பகவானை கூட நல்லெண்ணத்தோடு, பகவானே இந்த பால் நீ குடிக்கணும் அப்படின்ட்டு பகவானுக்கு ஒரு டம்ளர் பால் பசும்பால் வைப்பாங்க.
அப்படின்னு நம்ம எத்தனையோ நாள் வச்சுக்கிறோம், ஒரு நாள் கூட கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்ணுறது தெரில. ஆனால் இவர் பார்த்தா என்னன்னா கொல்லணும்னு நோக்கத்தோட கிருஷ்ணனுக்கு தன் மார்பில் இருக்கிற பாலத்தை கொடுத்தாலே என்ன ஆச்சரியம் பாருங்கள். இதுதான் கொல்லணும்னு நினச்சின்னு வந்தால் பகவானுக்கு பாலை கொடுத்தா தீய நோக்கத்தோடு தான் பகவானத்தில் வந்திருக்கா. நல்லா பாருங்கள், நல்ல பூஜைகள் பண்ணல, தீய நோக்கத்தோடு பால் கொடுத்தா. அதே சமயத்தில் பச்சை ரத்தம் குடிக்க மகா துஷ்டியாக இருந்தால். அதே தமிழில் சிசுக்களை கொல்றதே தன் தொழிலாக கொண்டவள். ஆனால் விஷம் தடவிய முளைப்பாலை தந்திருந்தால் கூட சாதுக்கள் அடையக்கூடிய, கிருஷ்ண பக்தர்கள் அடையக்கூடிய வைகுண்டத்தை அடைந்தாளாம். எந்த மகான்கள்லாம் யோகம் பண்ணுறாங்களோ, யோகத்தினால ஞானத்தினால், ஞான யோகம், தியான யோகம், வாதாசி பர்ணாசிங்களாம் வந்து கடுமையான நியம நிஷ்டைகளால் யோகங்கள்லாம் பண்ணி யோகேஸ்வரில் ஹிருதயத்தில் எந்த பகவானுடைய பாத பல்லவத்தை ஸ்தாபிக்கிறார்களோ, ஸ்தாபித்து அந்த பகவானை தியானம் பண்ணி பகவானை அடைகிறார்களோ குண்டலினி சக்தி மூலமாக, அந்த பகவானை சுலபமாக அடைஞ்சிட்டாகும். இந்த போதனையாளர்கள் ஒரு நாள் ஒரு புஷ்பம் போடக்கூடிய பக்தர்கள் எத்தனை நாள் கண்ணீர் மல்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பகவான் நாமங்கள்லாம் கீர்த்தனை பண்ணி, நாமளும் எவ்வளோ 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் கீர்த்தனை பண்ணுறோம். பகவான் ஒரு நாள் பிரத்யட்சமாக வந்தது கிடையாது. எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோம், எவ்வளோ கோயிலாக அலையிறோம், தீர்த்தக்காரர் அலையிறோம். பகவான் எங்கேயாவது அனுகிரகம் பண்ணான்னு கிடையாது. நாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். எவ்வளோ பேர் பூசனையை பார்த்தா போகாம வருதா இல்லையா நம்மளுக்கு? எவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஏதோ கொஞ்சம் அனுபவம் கிடைக்குது. ஆனால் அந்த அனுபவம் கிடைக்கிறதுனால தான் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்குது, மேலே மேலே பக்தி பண்ணுறோம். அது வேறு விஷயம், அதிசயங்கள் நடக்குது. ஆனால் போதனை கட்ச மாதிரி பாக்கியம் கிடைக்கல பற்றியா நம்மளுக்கு? போதனை என்னென்னா கிருஷ்ணனே மடியில் வந்து பால் குடிக்கிறான்னா, கிருஷ்ணனே டைரெக்டாக வந்து அவர் கொடுக்குற பால் குடிக்கிறோம். அதுமாதிரி கிருஷ்ணனே ஒரு நாள் நம்ம வீட்டு பாடத்துலேருந்து எழுந்து வந்து நாம் ஒரு டம்ளர் பால் வச்சா அது குடிப்பானா? குடித்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், யோசிச்சு பாருங்கள். அப்படி குடிப்பானா எங்கே சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறார். போதனைக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை கொடுக்கல, பின்னாடி அந்த பசுக்களுக்கும் பிரம்மமோகன லீலையில் பசுக்களுக்கும் அந்த கோபிகளுக்கு கூட குழந்தைகளாக மாறி அவங்களுடைய பாலெல்லாம் பகவான் குடிக்கிறான். அவர் கொடுக்குற பாலை குடித்து அவர்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணுறான். பகவான் கிருபாலு தான், புரியுதுங்களா? துஷ்டைக்கு மட்டும் அனுகிரகம் இல்லை, பக்தர்களுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான். ஆனால் அதுக்கு பொறுமையாக காத்துக்கணும். ஆனால் முதல் போதனைக்கு தான் மோட்சம். அதுக்கு பிறகு தான் கோபர்களுக்கு கோபிகள்லாம் அனுகிரகம் பண்ணுறான். அந்த பசுக்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பின்னாடி சொல்ல போகிற விஷயம் பார்க்கலாம். அப்போது விஷம் தடைந்த நற்கதி அடைந்தால் நம்ம எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு ஏற்றுக்கலன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை நம்மளுக்கு பக்தி பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படி உற்சாகம் கிடைக்குது, பலவிதமான பக்தி சுவாரஸ்யம் நமக்குள்ளே ஏற்படுது இல்லையா? அந்த பக்தி சுவையூட்டக்கூடியதாக நமக்குள்ளே பக்தி உண்டாகுது. பகவான் பிரத்யட்சமாக வரலையே தவிர, பிரத்யட்சமாக மட்டும்தான் வரலையே தவிர மற்ற பகவானுடைய சாநித்தியம் நமக்குள்ளே மிளிர்கிறது. நமக்குள்ளே பகவானை பக்தி பண்ணுன்ற அந்த உற்சாகம் வருது. மேலும் மேலும் பகவத் பக்தி பண்ணும்போது பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது அது படிப்படியாக மலர்ந்து தூய பக்தி பெற்ற போது பகவானும் பிரத்யட்சமாக வருவான். வந்து நம்ம கொடுக்குற பொருளும் பகவான் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடுவான்றதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறதே. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட விஷப்பால் கொடுத்த, அப்படியேப்பட்ட கெட்ட நோக்கத்தோடு கொடுத்த, கொல்லணும்னு நோக்கத்தோடு கொடுத்த கிருஷ்ணனே அவளுடைய பாலை குடித்தான்னா, அப்போ நம்ம சத்தையாக கொடுக்கும்பொழுது நம்ம கொடுக்குற பொருள்களை, லட்டோ பாயசமோ இல்லை பால் பகவான் வாங்கிக்க மாட்டானா? அப்போ நீங்கள் பக்தியோடு பகவானுக்கு கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த சுகாச்சாரி இந்த கதையை சொல்கிறார். இல்லை போதனாவாதத்தை சொல்லணும்னு அவசியம் என்ன, போதனை மட்டும் சொல்லணும்னு அவசியம் என்ன? அப்படியேப்பட்ட அவள் கெட்ட நோக்கத்தை கொடுத்ததே பகவான் ஏற்றுக்கணும் போது நம்ம நல்ல நோக்கத்தோடு கொடுக்குற நம்ம பொருள் பகவான் ஏற்றுக்க மாட்டானா அப்படின்ற சொல்கிறது தான், நிரூபணம் பண்ணுறது தான் இப்போ வரார். பின்னாடி சொல்ல போகிறார், அப்படியே பார்க்கலாம். அதான் சொல்கிறார், சிசுக்களை கொன்று ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த அரக்கி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அவரை கொள்வதற்காக விஷம் தடவிய முளைப்பாலை குடந்திருந்தாலும் நல்லோர்கள் அடையக்கூடிய நற்கதியை அடைந்தாள் இல்லையா? மகான்கள் அடையக்கூடிய, யோகிகள் ஞானிகள் அடையக்கூடிய, பக்தர்கள் அடையக்கூடிய, பாகவதர்கள் அடையக்கூடிய உத்தம கதியை, வைகுண்டத்தை அடைந்தாள். ஓகே, அப்படி இருக்கும்போது அவளே அடைஞ்சிருக்கா அப்படின்னும் போது நம்பிக்கையோடு, ஸ்ரத்தைனா நம்பிக்கையோடு பகவான் சாப்பிட்றான். இந்த பால் நம்ம கொடுக்குற இந்த பாலை, ஒரு டம்ளர் பால் கொடுத்தா சாப்பிட்றான், இந்த பழத்தை கொடுத்தா சாப்பிட்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தூயம் பக்தியா பிரயச்சிதி, அன்போடு கண்ணீர் மல்க கிருஷ்ணா எழுத்துக்கன்னு சொன்னால் அது பகவான் சாப்பிட்றானா.
அது அஷ்டாமின்றான், நான் எடுத்துக்கிறேன்றான். அப்போது ஸ்ரத்தையோட பக்தியோட ரெண்டும் முக்கியம். அன்பும் வேணும், நம்பிக்கையும் வேணும். ஸ்ரத்தைன்றது இங்கே நம்பிக்கை, பக்தின்றது அன்பு. அன்பொழுக கிருஷ்ணா உனக்கு ஆசையாக நல்ல பழமாக பார்த்து உனக்கு கொடுத்துருக்கேன். பால் நல்லா சுருண்டை காய்ச்சி நல்லா அதில் ஏலக்காய்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு அழகாக உனக்கு சுருண்டை காய்ச்சின பால் கொடுத்துருக்கேன்டா, சாப்பிட்றா கிருஷ்ணா அப்படின்னா அன்பாக சாப்பிடுவான் நம்ம பகவான், தெரியுமா? அப்போது விஷப்பாலை கொடுத்த போதனை பாலே குடிச்சிருக்கான்னும் போது நீ இந்த அன்போடு கொடுக்குற பாலை பகவான் சாப்பிட மாட்டானா? அப்படி சாப்பிட்ருக்கானான்னு கேட்டால் சாப்பிட்ருக்கானே. பின்னாடி பிரம்மமோகன் லீலையில் பசுக்களுடைய பாலையும் சாப்பிட்ருக்கான். எப்படி ஒரே பகவான் எப்படி எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட முடியும்? அவள் கொடுக்குற பால்னா அத்தனை ரூபம் எடுத்து போனான். அத்தனை ரூபம் எடுத்துன்னு அத்தனை பேர் பாலும் அத்தனை பேர் கொடுக்குற பொருளையும் சாப்பிடுவானான். ஆமாம். அப்போ பகவானுக்கு என்ன வேணும்? ரெண்டுமே முக்கியமாக ஸ்ரத்த நம்பிக்கையோட பகவான் சாப்பிடுவான் அப்படின்னு நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு பகவானத்தில் வைக்க வேண்டிய நம்பிக்கை, அதுக்கப்புறம் பக்தி வேணும், அன்பு வேணும். தூய அன்போடு பகவானுக்கு கொடுக்கணும். அப்போ ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பரமாத்மான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, அதுவும் பகவானுக்கு பிரியமான அன்புக்குரிய பொருளையோ அல்லது பகவானுக்கு மிகவும் உகந்த பொருளையோ, அது ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்கிறாருன்னா, பிரியமுள்ள பொருள்னால் நம்ம சைவம் தான் கொடுக்கணும், அசைவம் கொடுக்கக்கூடாது பகவானுக்கு. அசைவம்லாம் பகவானுக்கு படைக்கக்கூடாது, சைவத்தை தான் படைக்கணும். இப்போ வேறு காளி அது மாதிரி இதுக்கெல்லாம் அசைவத்தை படைப்பாங்க, மற்ற சிறு தேவதைகள்லாம். ஆனால் பகவானுக்கு சைவத்தை தான் படைக்கணும். அதுக்காக பகவானுக்கு பிரியமுள்ள பொருள், பகவான் என்ன கேட்குறான்? பத்திரம் புஷ்பம் பழம், பழங்கள், காய்கனி கிழங்குகள், புஷ்பங்கள், பால், தயிர், இது மாதிரி சாத்விகமான உணவு மட்டும்தான், சைவம் மட்டும்தான் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதெல்லாம் பகவானுக்கு உகந்த பொருள், அதுதான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா யார் தாய் போல அன்போடு அர்ப்பணிப்பவன் நற்கதி பெறமாட்டானா? யோசிச்சுப்பார். போதனைக்கே மோட்சம் கொடுத்தவன் இவங்க அன்போடு கொடுக்குறவங்களுக்கு பகவான் மோட்சம் கொடுக்க மாட்டானா? கொடுப்பான் இல்லையா? அதனால் போதனைக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதுன்னா, அதான் ஒரு ஆச்சரியம்னா, உலகத்தாரனும் வணங்கப்படுகின்ற அந்த சிவபெருமான் பிரம்மதேவரே எந்த பகவானுடைய திருவடி கமலங்களை ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணுறாங்களோ, அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் அந்த பகவானுடைய திருவடிகள் நிறைந்திருக்கக்கூடியதான். அவ்வாறான திருவடிகள், அந்த திருவடிகளால் போதனை மடி மேலே ஏறி போய் பால் குடிச்சிருக்கான்னு சொன்னால், அந்த திருவடிகள் போதனை மடியில் படுத்துன்னு இருக்குன்னு சொன்னால், அந்த போதனை மடியில் அந்த போதனை ஆலிங்கனம் பண்ணி பால் கொடுத்துருக்கான்னு சொன்னால் என்ன பாக்கியம் அந்த போதனைக்கு. யோசிச்சு பாருங்கள். பகவான் பரபிரம்மே பகவானே அவன் மடியில் ஏறி போய் தன் பாதம் வச்சு ஏறி போய் அவன் மடியில் போய் பால் குடிச்சிருக்கான்னு சொன்னால், அந்த பாதத்தை லாலனை பண்ணியிருக்கா இந்த போதனைன்னு சொன்னால் சாதாரண விஷயமா? அந்த பாதம் அந்த போதனை மேலே பட்டிருக்கு. எந்த திருவடிகளை சிவபெரும் பிரம்மதேவர்களோட தியானம் பண்ணுறாங்களோ, பக்தர் ஹிருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதையோ, அந்த திருவடிகள் அவள் மேலே பட்டிருக்குனாவே அவளுக்கு மோட்சத்தை பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அதனால் பக்தர் ஹிருதயம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருவடிகள் பதிய போதனையின் உடல் மீது ஏறி பகவான் பாலை குடித்திருக்கிறார். அதனால அவளுக்கு மோட்சம், போதனை மோட்சம். ஆனால் அவள் ராட்சசியே ஆயினும் கூட தாய் பெறக்கூடிய தாயினுடைய ஸ்தானத்தை அடைஞ்சாலாம், தாயோர் சருமாகக்கூடிய வைகுண்டத்தை அடைஞ்சாலாம். அப்படி இருக்கும்போது அவளே வைகுண்டத்தை அடைஞ்சிருக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அன்புடன் பால் தந்த பசுக்களும் தாய்மார்களும் முக்தி பெறுவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அன்போடு கொடுத்ததே அந்த பசுக்கள்லாம் நாக்க தொழாவி பகவான் கன்றுகளாக மாறும்போது பிரம்மதேவர் பிரம்மதேவர் கன்றுகளையும் குழந்தைகளையும் அபகரிச்சுன்னு பிரம்மலோகத்தை அழைச்சிட்டு போயிட்டார். பூலோகத்தில் பகவான் என்ன பண்ணுறார்? தானே கன்றுகளாக மாறி, தானே பசங்களாக மாறி, அந்த கன்றுகள் அந்த பசுக்களுக்கு சந்தேகம் வராதபடி தன்னுடைய கன்றுகள் என்று நினைச்சுட்டு அந்த கன்றுகளுக்கு முளைப்பாலை கொடுக்குது அந்த பசுக்கள்லாம். அதே மாதிரி அந்த பசங்களாக மாறினா இல்லையா பகவான், அந்த பசங்களாம் போய் அந்த அம்மா மடிவில் பால் குடிக்குது. அப்போது தன் பிள்ளைகள் நினச்சி, கிருஷ்ணன் தெரியாமல் தன் பிள்ளைகள் நினச்சி அவங்க அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த கோபிகள்லாம் நந்த கோகுலத்தில் அந்த பிருந்தாவனவாசிகள் பெண்கள்லாம். அப்போது யார் குடிக்கிறது? அவங்க பிள்ளை இல்லை,
அந்த கோபியுடைய பிள்ளை இல்லை, பகவான் தான் அவன் பிள்ளை ரூபத்தில் போய் பால் குடிக்கிறான். அதே மாதிரி அந்த பசுக்களுடைய தன் கன்றுகள், இந்த செவிலி கன்று, கருப்பு பட்டை போட வெள்ளை பட்டை போட்ட கன்று, வெள்ளை கன்று, செவிலி கன்று, அந்த மஞ்சள் கன்று அப்படிலாம் கிடையாது. அது அந்த கலர் தான் வேறு தவிர தன் கன்றுக்குட்டி அந்தந்த நிறத்தோடு பகவான் வரானே தவிர, ஆனால் அது கன்றுக்குட்டி இல்லை, சாக்ஷாத் பகவான். அந்த பகவானை கன்றுக்குட்டி ரூபத்தில் பால் குடிக்கிறான் அந்த பசுக்களுக்கு. என்ன பாக்கியம் பாருங்கள். அப்போ அத்தனை ரூபம் எடுத்து அத்தனை பேர், எத்தனை பேர், இன்னும் லட்சம் பேர் இருந்தாலும் லட்சம் ரூபம் எடுப்பான், கோடி பேர் இருந்தால் கோடி ரூபத்தையும் எடுப்பான் பகவான். நினச்சான ஒரு க்ஷணத்தில் ஏற்றுருவான். அப்படி தான் உலகத்தில் எப்பவும் இருக்கான். அதனால் அப்படிப்பட்ட பக்தர்கள் கொடுக்க அன்போடு அந்த நாக்கை தொழாவி அது பால் குடிக்குது, முட்டி முட்டி பால் குடிக்குது இல்லை, அந்த பசு ஆனது கன்றுக்குட்டி வந்து முட்டி முட்டி பால் குடிக்கும்போது அந்த பசு நாக்கை தொழாவும். அப்படி பால் குடிக்கும்போது அதுக்கு ஒரு தனி சுகம் ஏற்படும் அந்த பால் கொடுக்கும்போது அந்த பசுக்களுக்கு. அதே மாதிரி தாய்மார்களுக்கும் குழந்தை பால் குடிக்குதுன்னா அது ஒரு தனி சுகம் ஏற்படும். அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா. நம்ம கிருஷ்ணனே மடியில் பால் குடிக்கும் போது அவர்கள் அந்த சந்தோஷத்தை, பரமானதத்தை அனுபவித்தாரலாம் எல்லாமே. அந்த கோபிகை பெண்களும் சரி பசுக்களும் அவ்வளவு ஆனந்தம் அனுபவிச்சாங்களாம். அந்த ஒன்று தான் மாற்றம். தன் பிள்ளைகள் பால் குடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்காது, ஆனால் பகவான் ஸ்பர்சம் பட்டவனே பரமானந்தத்தை அனுபவிச்சாங்க, சச்சிதானந்தத்தை அனுபவிச்சாங்க. அந்த ஒன்றை பார்த்து தான் பலராமர் சந்தேகப்பட்டார். பின்னாடி 1 வருஷம் பார்த்து தான் அவருக்கே தெரியுது இந்த பிரம்ம மோகன லீலையில். அப்போ அந்த குழந்தைகளுக்கும் பால் அந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்தார் இல்லையா அந்த கோபிகள். அந்த பசுக்களும் பால் கொடுத்ததே, அவைகள்லாம் பசுக்கள்னு சொல்ல முடியுமா? அவைகளாம் மகாத்மாக்கள் அல்லவா. அத்தனை பேருக்கும் பகவான் திவ்ய கோலோகத்தை பகவான் கோலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான். அத்தனை பேருக்கும் திவ்ய கோலோகம் கொடுத்தான் அவங்களுக்கு. அதான் சொல்கிறார், அவர்களுக்கு கிடைக்கிறத பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அன்புடன் பால் தந்த பசுக்களும் தாய்மலும் முக்தி பெறுவார்கள் என்பதை சொல்ல வேண்டும். அவர்கள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களை அளிக்கக்கூடியவன் பகவான் கிருஷ்ணன். அப்படி தேவகியுடைய மைந்தனாக அவதரித்து எவரிடத்தில் தாய் அன்புடன் சுரந்த பாலை மகிழ்ச்சியோடு பருகினாரோ அவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் இடையராது தாயன்பு கொண்ட இடைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் அறியாமையால் வரும் உலகியல் சம்சார பந்தம் மறுபடியும் உண்டாகாது. மீண்டும் மறுபிறப்பு அவங்க மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி பால் கொடுத்த அத்தனை பெண்கள், எத்தனை வீட்டில் போய் திருடி பால் குடிச்சிருப்பான், திருடி தயிர் வெண்ணெல்லாம் சாப்பிட்ருப்பான், அவங்களெல்லாம் கூட பாக்கியம் பெற்றவர்கள். அத்தனை பேருக்கும் பகவான் மோட்சம் அளிக்கிறதுக்கு தான் போய் திருடுறான். உள்ளம் கவர் கல்வன்னிவன். வெண்ணெய் திருடுற கிருஷ்ணன் மட்டும் கிடையாது, இவன் உள்ளம் கவர் கல்வன்னிவன் கிருஷ்ணன். எல்லாரும் வெண்ணெய் திருடுற மாதிரி யாருடைய உள்ளத்தையும் திருடிட்டானா பகவான். அப்படி எல்லாருக்கும் மோட்சம் அளிக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த போதனைக்கு மோட்சம் அளிக்கிறது பெரிய விஷயமா? அதனால் அதை நிரூபிக்கிறார். அப்படிப்பட்ட போதனைக்கும் மோட்சம் அளித்தான், தாய்க்கு சமமான பதவியை கொடுத்தான். அதனால் மற்றவர்கள்லாம் அப்போது பகைமையோடு தான் பகவான் நெருங்கினா தான் கொடுப்பான். அப்போது மற்றவங்களாம் கொடுக்க மாட்டானா அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம், டவுட் ஏற்படும். நாமளும் எவ்வளோ நாள் பூஜை பண்ணுறோம், எவ்வளோ சக்தியாக எவ்வளோ பக்தி பகவானுக்கு பால் வைக்கிறோம், எவ்வளோ நாள் கூட பகவான் பிரத்யட்சமாக வந்து சாப்பிட்டதா தெரியலையே அப்படின்னு நம்மளுக்கு டவுட் ஏற்படும். அதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறார். பகவானாக வரல, கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்தானா அந்த பசுக்களுக்கு. அதே மாதிரி அந்த கோபிகளுக்கெல்லாம் பகவானாக வரல, தன் பிள்ளைகள் ரூபத்தில் வந்து பால் குடித்தானான். அதனால் பகவான் எந்த ரூபத்தில் வந்து சாப்பிடுவான்னு தெரியாது. போதனைக்கு வந்து கிருஷ்ணனா இறைவனாக தெரியாமல், சங்கு சக்கரத்தில் இறைவனாக தெரியாமல் குழந்தையாக தெரிஞ்ச போதனைக்கு, ஆனால் அவளுக்கும் மோட்சம். அதே சமயத்தில் கிருஷ்ணனாக வந்து பால் குடிக்காமல் அந்த பசுக்களுக்கு கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்து பால் குடித்தான், ஆனால் அவர்களுக்கும் மோட்சம். கோபிகளுக்கெல்லாம் தன் பிள்ளைகள் ரூபத்தில் வந்து பால் குடித்தான். அதனால் பகவான் எந்த ரூபத்தில் வந்து எடுத்துக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. பகவானாக வந்தால் தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணால் அது பகவான் குடிக்கிறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. எந்த ரூபத்தில், உங்கள் பிள்ளைகள் ரூபத்தில் கூட பகவான் குடிப்பான் தெரியாது, எந்த ரூபத்துலேயும் பகவான் குடிப்பான். அப்படி தானே பகவான் கோபிகள்லாம் பால் கொடுத்தாங்க, தன் பிள்ளைகளுக்கு தானே பால் கொடுத்தாங்க, தன் பிள்ளைகள் நினச்சி தான் பால் கொடுத்தாங்க. ஆனால் பிள்ளைகள் இல்லையே, அந்த பிள்ளைகள் ரூபத்தில் பகவான் தானே பால் குடித்தான் அந்த கோபிகள் மடியில். யோசித்து பாருங்கள். அப்போ பகவானாக வந்தால் தான் பகவானாக வந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியா? யோசித்து பாருங்கள். அப்படி கிடையாது, எந்த ரூபத்துலேயும் பகவான் சாப்பிடுவான். நீ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுத்த நம்ம குழந்தைகள் நம்ம கொடுக்கணும்னா அந்த குழந்தை ரூபத்துலேருந்து பகவான் சாப்பிடுவான் தெரியாது, எந்த ரூபத்தில் சாப்பிடுவான்னு.
அதனால் நம்ம பகவானுக்கு படைக்க வேண்டியது படைக்கணும். படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் நாம் மற்ற பிரசாதத்தில் கலந்துட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும்போது அந்த பக்தர்களாக பகவான் சாப்பிடுவான். உடுப்பி கிருஷ்ணன் மாதிரி. அது மாதிரி பகவான் எந்த ரூபத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. இப்போ பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு படைக்கிறாங்க கோயிலில், அந்த பிரசாதம் கொடுக்கும்போது பகவான் எந்த ரூபத்தில் இருப்பான்? பக்தர்கள் வடிவத்தில் உட்காந்து சாப்பிடுவான், தெரியாது. அப்போ நீ கொடுக்குற பிரசாதம் பகவானுக்கு போய் சேரலைன்னு சொல்லாது. ஆனால் பகவான் நேரடியாக சங்கு சக்கர கதாதாரியாக வந்தால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. பகவான் எந்த ரூபத்துலேயும் பகவான் சாப்பிடுவான், நமக்கு தெரியாது. பாக்டீரியா வைரஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோமா? எந்த ரூபத்தில் பகவான் சாப்பிடுவான்னு நம்மளுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் பகவான் சாப்பிட்றான். அதை நம்பணும். அதான் ஸ்ரத்தையோடு பக்தியோடு பகவானுக்கு கொடுத்தா அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையும் பக்தியும் இருந்துட்டுன்னா பகவான் உண்மையிலே சாப்பிட்றான். அப்போ நம்ம அர்ப்பணிக்கிற பொருள் வீணாக போகிறதில்ல அப்படின்னு தான் இங்கே நிரூபிக்கிறார். நம்ம கெட்டணத்தோடு கொடுத்த போதனை பொருளே வாங்கியிருக்காருன்னா அப்போ தைரியமாக பகவானுக்கு படைக்கலாம். அப்போ இது நம்பிக்கை உறுதிப்படுத்துறது. அப்படிங்கும்போது நல்லெண்ணத்தோடு நீ கொடுக்கும்போது உன் பொருளை வாங்காமல் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா? அப்போ கெட்டணத்தோடு போதனை கொடுத்த பாலே பகவான் சாப்பிட்டுருக்கானும் போது நல்லெண்ணத்தோடு நம்ம பகவான் சாப்பிட்ணுன்னு ஆசையோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏற்றுக்கல, அப்படியே தான் இருக்குது அந்த பால், பகவான் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் இது முட்டாள்தனம். கண்டிப்பாக ஏற்றுக்கிறான் பகவான். நீ ஏனத்தானு கொடுத்தா கூட பகவான் ஏற்றுப்பான். ஆமாம், துரியோதனன் அன்பில்லாத துரியோதன வீட்டில் கூட போய் உட்காந்துட்டு வந்தான் பகவான். என்ன பண்ணுறது? அப்படின்னும்போது தாராளமாக வருவான் பகவான். எல்லார் வீட்லேயும் பகவான் வருவான். நம்ம கொடுக்குற பொருளை பகவான் வாங்கி சாப்பிடுவான். நம்ம நைவேத்தியம் கொடுக்குற பொருள் நமக்கு எப்படி எந்த ரூபத்தில் சாப்பிட்றோம் நம்மளை ஆராய்ச்சி பண்ண முடியாதெல்லாம். பகவான் எந்த ரூபத்துலேயும் சாப்பிடுவான். அதை சாப்பிட்றான்றதை நீ நம்பினா போதும். அதான் ஸ்ரத்தைன்னு பேர். ஸ்ரத்தைன்னு நம்பணும். அவன் சாப்பிட்றான்றதை நம்பணும். அதை பக்தியோடு கொடுக்கணும். பகவான் சாப்பிட்டான்ப்பா, பகவத் பிரசாதம் பாயுது அப்படின்னு நீ சாப்பிட்டேன்னா உண்மையிலே அது பிரசாதம் தான். இதில் மறுப்பே கிடையாது. அப்படி யார் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்றோம் அவங்க பாவங்கள் கழிந்து அவர்களும் மோட்சத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பகவான் எப்படி வந்தான்? பசுக்கழுத்தில் கன்றுகள் ரூபத்தில் பசுக்களுடைய மடியில் பால் குடித்தான். கிருஷ்ணனாக பால் குடிக்கல. நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போ எந்த ரூபத்துலேயும் பகவான் வரான். நம்ம உறவினர்கள் ரூபத்தில், நம்ம குழந்தைகள் ரூபத்தில் கூட பகவான் இருப்பான். இருந்து அதை உட்கொள்வான். அதனால் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பிரசாதம் நம்ம பகவான் நைவேத்தியம் பண்ணால் உடனே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் ரூபத்தில் பகவான் சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே அப்புறமா நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகள் தான் ஆசையாக சில தின்பண்டங்கள்லாம், ருச்சிகரமான இனிப்பான பண்டங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அதெல்லாம் கொடுக்கணும். பகவான் அந்த ரூபத்துலேயும் சாப்பிட்லாம் இல்லையா? சொல்ல முடியாது. அதனால் அப்படி கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி இடைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் அறியாமையால் வரும் உலகியல் சம்சார பந்தம் மறுபடியும் உண்டாகாது. அது மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் மீண்டும் மறுபிறப்பு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறவங்களுக்கு, பகவானுக்கு அர்ப்பணிக்கிறவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. பக்தி பண்ணுறவங்களுக்கு. அப்போது வெளியே சென்றிருந்த அந்த கோபர்கள் அந்த சவப்புகையினுடைய நறுமணத்தை முகந்து இது என்ன, எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம் எல்லாமே. யார்? போதனை உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த வாசனையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அப்படி பார்த்துக்கினே அதை வியந்து வியந்து பேசிக்கொண்டே ஆயர்பாடி அடைந்தாரலாம். கோகுலத்தை போனாங்களாம். ஆச்சரியமாக இருக்கு, பணநாத்த அடிக்கின்றாங்க. ஆனால் பார்த்தா இவள் உடம்புலேருந்து பார்த்தா நல்லா நறுமணம் வீசுதே. ஆஹா, என்ன ஆச்சரியம் தெரியல. பகவான் கிருஷ்ணனை குழந்தையாக நினச்சிருக்காங்க, தான் பிள்ளையா. பகவான்னு தெரிஞ்சிக்கல, அவ்வளோதான். அப்படி அறியாமல் இருந்தால் தான் பகவான் நிறைய லீலைகள் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிச்சுன்னா சப்புன்னு போயிடும். பகவானே வந்திருக்கானான்னு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருப்பாங்க. அப்போ கோபர்களால் விரிவாக கூறப்பட்ட அப்போ கோபர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நந்தபாபா எப்படி நடந்தது, இது என்ன, எப்படி வந்தா, ஏங்க வந்தா அப்படின்னு அப்போ விரிவாக அவள் நடந்தது, வந்தது, போனது, அவள் பால் கொடுத்தது, யசதுரோகின்லாம் மயங்கிருந்தது, அம்மா அவள் துடிச்சு விழுந்து செத்தது, எல்லாரும் மயக்கட்சி விழுந்தது, மறுபடியும் பிரச்சனை எழுந்தது, இவளுடைய கோரமான ரூபத்தை பார்த்தது, எல்லாம் விரிவாக அந்த கோபரெல்லாம் நந்தகோபாபாவுக்கு விரிவாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொன்ன உடனே பார்த்து அவரும் ஆச்சரியப்படுறார். ஆனால் இப்படிப்பட்ட கோரமான நிலையிலையும் கிருஷ்ணன் மட்டும் உயிரோடு இருந்திருக்கானே, சேமமாக இருந்திருக்கானே. ஆஹா, நம்ம வழிபட்ட அந்த விஷ்ணு சரணம் அடைந்தமே வழியில்
வண்டியில் வரும்போது நந்த பாப்பா வண்டியில் வரும்போது விஷ்ணு சரணம் அடைந்தார் இல்லையா, அந்த விஷ்ணு தான் காப்பாற்றிருக்கார் கிருஷ்ணரை. விஷ்ணு வேறு கிருஷ்ணர் வேறவா அப்படின்னு நினச்சாராம் நந்த பாப்பா. விஷ்ணு தான் என் கிருஷ்ணனை காமிச்சு என் குழந்தைய காப்பாற்றிருக்கான், சாரி விஷ்ணு தான் என் குழந்தைய காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நினைச்சாராம் நந்த பாபா. அதான் சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் க்ஷேமத்தையும் கேட்டு மிகவும் வியந்தாராம். அப்போ பரிசுத்தை பார்த்து சொல்கிறார் யார், சுகாச்சாரியார், குருகுல திலகமே பரிசுத்தே, நீ அந்த பகவானால் ரட்சிக்கப்பட்ட குழந்தைடாப்பா நீ. பகவானே கொல்ல வந்த போதனையிலிருந்து பகவான் தன்னை காப்பாற்றினா, தன்னை மட்டும் காப்பாற்றலை, தன்னை நம்பினவர்களையும் காப்பாற்றின்னு இருக்கான்ப்பா. குருகுல திலகமே, குருகுலத்தில் ஒரு குழந்தையா பரிசுத்து நீ குழந்தையா இருக்கும்போது உன்னையும் கொல்ல வந்த பிரம்மாஸ்திரம் வந்ததே, அசுத்தாமா விட்டானே, அந்த பிரம்மாஸ்திர நிஷ்கர்ஷனம் பண்ணி அதை சக்தி இழக்கும்படி செய்து உன்னையும் பகவான் காப்பாற்றினானேப்பா. அப்படியேப்பட்ட பகவான் தன்னை காப்பாற்றிக்க தெரியாதா? இதான்ப்பா பகவானுடைய லீலை என்று பரிசுத்துக்கு சுகாச்சாரியர் சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிற குருகுல திலகமே அப்படின்றார். செத்து பழிச்ச தன் புதல்வன் எப்படிப்பா அந்த ராட்சசிகள் வந்து எப்படியோ பழிச்சிட்டானே என் குழந்தைன்னு சொல்லி, இந்த குழந்தை நான் பார்க்க முடியுமா, நினச்சிருக்க முடியுமா, இப்படியாப்பட்ட ராட்சசிகள் பழிக்க முடியுமா? ஒரு சின்ன குழந்தை, ஆச்சரியம் மகாச்சரியம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் குழந்தை செத்து போயிச்ச மாதிரி நினச்சாராம் நந்த பாபா. தூக்கி வாரி பளிச்சு மொத்தம் கொடுத்தாராம். எடுத்து உச்சி முகந்து பேரானந்தம் அடைந்தாராம். கிருஷ்ணா கிருஷ்ணா என் குழந்தை வந்துடுச்சே திருப்பி, கிருஷ்ணா நல்லபடியாக வந்து சேர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். அப்பா இதான்ப்பா இப்போ தான்ப்பா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போதனை இனிமேல் நிறைய பேர் வரப்போகிறாங்க, திருநாவர்த்தன், சகடாசுரன், நிறைய பேரை சாவடிக்க வேண்டியதுக்கு. அதுக்கு நீ ஒன்றுத்துக்கு நீங்கள் ஆலிங்கனம் பண்ண வேண்டியிருக்கும், அடிக்கடி எனக்கு பளிச்சு முத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இனிமேல் நிறைய இருக்குது ஆட்டம், நிறைய நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சிரிக்கிறான். நந்த பாபா ஆலிங்கனம் பண்ணிக்க போகுது, இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் முதல்ல போதனை மூலமாக. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த வியக்கத்தக்க இந்த குழந்தை பருவ திருவிளையாடலான இந்த போதனா மோட்சத்தை யார் நம்பிக்கையோட, ஸ்ரத்தையோட, பக்தியோட, சக்தியோடு யார் கேட்கிறார்களோ அந்த மனுஷன் கோவிந்தனான பகவானிடத்தில் பிரேம பக்தி அப்படி பெருக்கெடுத்து ஓடுமா. பிரேம பக்தியை அடைகிறானா அவன் இந்த போதனா மோட்சத்தை கேட்டான். அவ்வளோ விசேஷம் இந்த போதனா மோட்சம். அப்படிப்பட்ட ராட்சசிக்கே தாய்க்கு சம்மான் தாத்ரி உச்சிதாம். ஸ்தன காலக்கூட விஷத்தை மார்பலை தடை வந்த அவளுக்கே அஹோபகீயம் ஸ்தனகாலகூடம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸ்லோகத்தில், பாகவதத்தில் வருது. விஷப்பாலை கொடுத்த போதனைக்கு கூட பகவான் மோட்சம் கொடுத்தானே, அவனுடைய விட கம்பா தயாலும் சரணம் பிரஜேம. இந்த தயாலு விட்டு வேறு யாரப்பா போய் நம்ம சரணம் அடைவோம்? தயாலு 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 கிருபாலுன்னு அந்த கிருஷ்ணனிடத்தில் எல்லையற்ற பிரேமை உண்டாகுமா. உத்தவருக்கு உண்டாயிடுச்சு அந்த பிரேமை. அது மாதிரி நமக்கு எல்லாம் யாரெல்லாம் இந்த போதனா மோட்சத்தை படிக்கிறாங்களோ அந்த கிருஷ்ண பக்தி பெருக்கெடுத்து வருமா அவங்களுக்கு. ரொம்ப விசேஷம். சரி, இதோட நம்ம இந்த போதனா மோட்சத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ராம 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 ராம. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ராம 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 ராம. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே हे नारायण वासुदेवा राम राम राम. श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.